ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வருஷப்பிறப்ப மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ எல்லா சுவைகளையும் சேர்த்து கொண்டாடி இருப்பீங்க. இந்த புத்தாண்டுல இந்த கொரோனான்றது நம்மளை விட்டு போய் எல்லாருக்கும் மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம வில் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு லேடிஸ் கிளப்போட 9th ப்ரோக்ராம். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி த லாஸ்ட் ப்ரோக்ராம். நாங்க லேடிஸ் கிளப் ப்ரோக்ராம் இப்போதைக்கு வி ஆர் வைண்டிங் அப். நெக்ஸ்ட் வீக் நீங்க பாத்திருப்பீங்க, சார் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அடுத்த புதன்கிழமையில இருந்து கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது ப்ரோக்ராம் ஒண்ணு வருது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமா இருக்க போகுது. இன்னைக்கு நாங்க லேடிஸ் கிளப்போட கடைசி ப்ரோக்ராம். இது ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஏன் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னா, வந்திருக்கிறது எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட். அதனால ஸ்பெஷல் ப்ரோக்ராம். குவாலிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபுல்லா வந்திருக்காங்க இதுல பேசுறதுக்கு. என்ன டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரெலவெண்டான, ரொம்ப தேவையான டாபிக் இது. எல்லாருமே நிறைய பேர் இந்த ஃபேஸ்ல இருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம், சில பேர் இதுல என்ட்ரி பண்ணலாம், அந்த மாதிரியா இருக்கலாம். ஆனா இது நமக்கு இந்த விஷயம் தெரியாமையே இருக்கு. நம்ம அதை தாண்டோம் அப்படின்றத, நம்ம அந்த பிரிட்ஜை தாண்டிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாம விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டா, மெனோபாஸ். மெனோபாஸ்ன்றது எல்லாரும் ஏதாவது ஒரு ஃபேஸ்ல தாண்டியே ஆக வேண்டிய விஷயம். அது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஆண்களுக்குமே அது தாண்ட வேண்டிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுல அவங்க கட்டாயம் அதை கடக்க வேண்டியதா இருக்கு. இந்த வயது வேரி ஆகலாம், ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வேரி ஆகலாம், சிம்டம்ஸ் வேரி ஆகலாம். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப கம்மியா இருக்கலாம், அதனால பிரச்சனைகள் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். அதுல உடல் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப லேடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன்ல வீக்னஸ் வர்றது, ஆஸ்டியோபரோசிஸ், அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் இருக்கும், ஹாட் ஃபிளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் லேடிஸ்க்கு இதனால அந்த மெனபாஸ் டயத்துல வரும். அதே சமயம் அவங்களுக்கு ஜென்ஸ் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரு முடி கொட்டுறது, ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு லெத்தார்ஜி, எதையாவது ஒரு டிரைவே இல்லாம இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு, இந்த மாதிரி பலவிதமான இஷ்யூஸ் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல நம்ம we are covering மெனோபாஸ். மெனோபாஸ்னா என்ன, அது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துது, மெயினா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன ஏற்படுத்துது, அதை எப்படி டீல் பண்றது, உடல்ல என்ன விதமான இஷ்யூஸ் ஏற்படுத்துது. அதனால இது விவரமா பேசுறதுக்காக நம்ம கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் யாரு அப்படின்றது சுபி நமக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. வாங்க சுபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேடிஸ் கிளப்போட ஃபைனல் ப்ரோக்ராம் அப்படிங்கறது எல்லாம் மேம் சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த டைரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜனரஞ்சகமா நிறைய படங்கள் எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுத்தா கூட ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும், தனக்கு ரசிச்சு ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் ஒரு படமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த ஒரு ஆசையோட தான் நாங்க இந்த ப்ரோக்ராமை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இதை நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மதியம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ப்ரோக்ராமை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நேரா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். நான் ஒரு டாக்டரா அவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அவங்களே அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்க என்ன டைப்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் புனிதவதி மேம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மணியக்கா இருக்காங்க இல்லையா, மணிமொழி, உங்களோட பெரிய ஃபேன் கிளப் வச்சிருக்கீங்க மணியக்காவுக்கு. அவங்களோட தம்பி ஒய்ஃப் தான் இவங்க இந்த டாக்டர். பயங்கரமான ஒரு கரகோஷங்களை எழுப்பி நம்ம புனிதவதி டாக்டருக்கு ஒரு வரவேற்பு பெருசா கொடுத்துடலாம். வாங்க மேம். ஹலோ. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களை இன்ட்ரோ கொடுப்போங்க. ஓகே மேடம். ஹலோ, ஐ எம் டாக்டர் புனிதவதி, சைக்கியாட்ரிஸ்ட். நான் அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மனநல மருத்துவரா இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் டாக்டர் ரகுராம் சார். அவரோட போஸ்ட் பயங்கரமா நிறைய ஒரு தொடர் மாதிரி நம்மளோட மத்தியமர்ல எழுதிட்டே இருக்காரு. அதெல்லாம் பயங்கரமா ஒரு சில போஸ்ட் எல்லாம் நல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அவரோட போஸ்ட் எல்லாம். கண்டிப்பா நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் போய் பாருங்க, அவரோட போஸ்ட் எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், டாக்டர் ரகுராம் சார் ப்ளீஸ். நமஸ்காரம். டாக்டர் ரகுராமன், திருச்சிராப்பள்ளி.
நான் வந்து இந்த நக்கீரன் பரம்பரை அப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் என் வேலையே. உங்கள் செயல்களில் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை, உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐ எம் an pathologist, diagnostic specialist. டாக்டர் வார்லிஸ் டயக்னாஸ்டிக் சென்டர் ட்ரிச்சியில் 35 வருஷமாக நான் ஒரு சென்டர் நடத்திட்டு இருக்கேன். ஐ டன் மை போஸ்ட் டாக்டரேட் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி, கலிஃபோர்னியா. பேப்பர் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இன்ஃபர்டிலிட்டி ரிசர்ச், ஹார்மோன் இம்பேலன்சஸ், ஸ்பெஷலி தைராய்டு அண்ட் ரிலேட்டட் டிசீசஸ், diabetes detection and management, obesity control for especially for females, geriatric problems and related issues. நான் மத்தியமரில் கொஞ்ச நாளாக ஒரு பெத்தாலஜிஸ்ட் டைரி குறிப்புன்னு என்னுடைய பர்சனலாக என்னோட கிளினிக் வந்த பேஷண்ட்ஸோட கேஸ் ஹிஸ்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணி எப்படி அதை ரிசால்வ் பண்ண முடிஞ்சுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அதை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவம் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய கிளினிக்கில் நான் வந்து டெக்னீஷியன்ஸையோ அசிஸ்டன்ஸையோ வச்சுக்காம ஒரு நாளைக்கு 10 பேர் தான் லிமிட் பண்ணிட்டு எங்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸும் பர்சனலாக நானே சாம்பிள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷனோட இதை ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோடு பண்ணிட்டு இருக்கிறதுனால people are happy with my approach and I thank God for giving the opportunity. I congratulate the Madhyamar group, especially today's team organizers, for doing this wonderful job. Thank you. தேங்க்யூ சார். அடுத்ததா ஜெயா ரங்கராஜன் மேம், லைஃப் கோச்சா இருக்காங்க. நம்ம மத்தியமரில் வந்து 3 இயர்ஸா இருக்காங்க. நிறைய நல்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க வந்து அவங்கள சஜஸ்ட் பண்ணோம். வாங்க மேம், ஜெயா ரங்கராஜன் மேம். அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணாம இருக்கு உங்களுக்கு. ஓகே, Can you hear me now? கேக்குதா? கேக்குது. Good evening friends. I am Jaya Rangarajan. எனக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்பப்போ எழுதி உங்களுடைய கமெண்ட்ஸையும் வாங்கிட்டு இருக்கேன். ஐ எம் லைஃப் கோச். லைஃப் கோச் என்ன? கோச் அப்படின்னாலே ஒரு வண்டி, ஒரு இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கிற கோச் தான் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில தயாராகிற கோச். அந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிற லைஃப் கோச். லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நாங்க கொஞ்சம் தேங்கி நின்றுடுவோம் டியூ டு சம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுக்கறது தான் நான் வந்து லைஃப் கோச்ன்ற இதுல பண்றது. வாழ்வியல் பயிற்சியாளர். என்னுடைய ஓன் ஃபர்ம் ஜேஆர் லைஃப் கோச்சிங் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ். இதுல நான் பண்ற கோச்சிங் 6 இருந்து 60 வரை, 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பெரியவர் வரைக்குமே எங்கிட்ட கவுன்சிலிங் அண்ட் லைஃப் கோச்சிங்க்கு வராங்க. பட் மேஜர் ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு சொன்னாக்க டீனேஜர்ஸ். 15 அந்த 15 to 21 வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நான் மீட் பண்றேன். பிளஸ் அப் டு 45 years. ஸோ இந்த சர்வீஸை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ லைஃப் கோச். தேங்க்யூ. ஓகே மேம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா நர்மதா ரமேஷ் மேம் வராங்க. அது வந்து எங்கடா இந்த ஃபேஸ் இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கே, நீங்க யோசிக்க வேண்டாம். லாஸ்ட் வீக் தான் வந்தாங்க. லாஸ்ட் வீக்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து சைக்கலாஜிக்கல், அவங்களும் வந்து ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறது. அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருப்பாங்கிறதுக்காக நாங்க நெக்ஸ்ட் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். நர்மதா ரமேஷ் மேம், ப்ளீஸ் கம். ஹலோ மத்தியமாஸ், உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்து டாக்டர் நர்மதா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், உளவியல் ஆலோசகராக இருக்கேன். உளவியல்ல என்னுடைய டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இப்போ ரொம்ப நிறைய இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி மனசுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உளவியல் ரீதியாக அவங்க கிட்ட பேசி தீர்வு கொடுக்குற மாதிரி கவுன்சிலராக இருக்கேன். அதை தவிர சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக இருக்கேன். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், கார்பரேட்ஸில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரெயினராகவும் இருக்கேன். இது மத்தியமரில் எனக்கு 2வது வாய்ப்பு. இன்னும் நிறைய வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறேன் உங்களோட மீட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சூப்பர், எல்லாருமே சூப்பராக இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு கொஷின் செஷன் மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓவர் டு ரேவதி மேம்.
ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யார இது பண்றாங்க அப்படிங்கறத ரேவதி மேம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரேவதி மேம். எஸ். ஓகே. ஹாய், தேங்க் யூ சுபி. ஹலோ, வணக்கம் மத்தியமர்ஸ். இனிய பிளவா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நிச்சயமா ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸலண்டா இருக்க போறது. சார்வரி அதெல்லாம் ரொம்ப மோசமா ஒரு மாதிரி கொஞ்சம் மனசுக்கு கிளேசமா இருந்த வருஷங்களா இருந்தது. இந்த வருஷம் எக்ஸ்ட்ராடினரியா போகுது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் கொரோனாவை துரத்திட்டோம், நல்லா இருக்க போறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சோ அத மனசுல வச்சுட்டு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இது டாக்டர் இப்ப சொன்ன மாதிரி இது வந்து நாங்க 9th ப்ரோக்ராம் ஆஸ் வெல் அஸ் எங்களோட கடைசி ப்ரோக்ராம் டெம்பரரிலி இந்த சென்ஸ் நாங்க ஒரு மேபி அனதர் மந்த் ஆர் சோ கொஞ்சம் இன்னும் ரீசார்ஜ் பண்ணிட்டு புது ஐடியாஸ் எடுத்துட்டு வருவோம். சோ இப்போதைக்கு இந்த லேடிஸ் கிளப் வந்து கடைசி ப்ரோக்ராம் அப்படிங்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு 4 ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலி இந்த ட்ரையல்ல கூட எங்களுக்கு ரொம்ப ஐ மீன் அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அண்ட் எல்லாரும் அவங்களோட அந்த ப்ரொஃபஷனலிசம் எல்லாரும் அப்படியே டக்கு டக்குன்னு வந்தது. அண்ட் வே தே ஸ்போக் எல்லாம் அது பேசுறதுக்கு நாள் பூரா பேசிட்டே இருக்கலாம், அந்த அளவு அவங்கள்ட்ட கடல் மாதிரி அவ்வளவு நாலேஜ் இருக்கு. இப்ப நம்ம வந்து சொல்ற மாதிரி திஸ் இஸ் அ வெரி டச்சி சப்ஜெக்ட். இந்த ஆண்ட்ரோபாஸ் மெனபாஸாவது ஏதோ ஓரளவு மெனபாஸ்னு ஒண்ணு சிலருக்கு புரியுற மாதிரி இருக்கலாம், பட் ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கறது அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்குமா நிறைய பேருக்கு அப்படிங்கறதே தெரியாத ஒரு விஷயம். சோ இத பத்தி எல்லாம் பேசுறதுக்காக இப்ப நம்மள்ட்ட 4 ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்க. சுபி ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா. நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் புனிதவதி கிட்ட நான் என்னோட கொஸ்டின் வந்து நான் கேட்க போறேன். புனிதா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம மணிமொழியோட பிரதரோட ஒய்ஃப். வெல்கம் புனிதா, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப உங்களோட இந்த மெனபாஸ் சொல்றாங்க இல்லையா, இப்ப நீங்க வந்து இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க இல்லையா, இஸ் இட் ரைட்? சைக்கியாட்ரிஸ்ட் மேம். சைக்கியாட்ரிஸ்ட், சாரி, சைக்கியாட்ரிஸ்டா இருக்கீங்க. சோ இப்ப உங்களுக்கு இந்த இவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, இந்த லேடிஸ் எல்லாம் வந்து வராங்க ஒரு 45-50 வரச்சே அவங்களுக்கு அது ஒரு டிப்ரெஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் திஸ் மெனபாஸ். அவங்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் இருக்கா, இது வந்து மெனபாஸ்னாலதான் இந்த டிப்ரெஷன் வருது இல்லைன்னா வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா? இல்ல இப்போ ஒரு 50 வயசு அப்படின்னு சொன்னாச்சா இதெல்லாம் எல்லாம் நார்மல், எல்லாருக்கும் வந்தது, என் பாட்டிக்கு வந்தது இல்லையா, என் அம்மாக்கு வந்தது இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுல இது பண்றாங்களா? அதை மீறி வரவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இது மாதிரி இதை பத்தின உங்க எக்ஸ்பீரியன்ஸை ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ் மேம், நீங்க கரெக்டா சொன்னீங்க. மெனபாஸ் இப்ப இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மெனபாஸ் அண்ட் ஆண்ட்ரோபாஸ். ஸோ மெனபாஸ்னா 45 to 55 இயர்ஸ் போத் இன் மென், அதுக்கப்புறம் விமன். ஸோ விமன்ல தான் நம்ம அதை வந்து மெனபாஸ்ன்னு சொல்றோம், மென்ல ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்றோம். ஸோ விமன்ல வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. சரி, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால அது நம்மளோட உடலை பாதிக்கிறதும் இல்லாம மனநலத்தையும் பாதிக்குது. சோ இந்த மனநலத்தை பாதிக்கிறப்ப என்ன மாதிரி அறிகுறிகளோடலாம் நமக்கு வந்து பெண்கள் கிளினிக்கு வராங்க இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம், மனப்பதட்டம், சில பேருக்கு மன அழுத்தம் மனப்பதட்டம் ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம். சோ நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு 100 மெனபாஸ் விமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க 30% மன அழுத்தம் சிம்டம்ஸோட வராங்க. அதே ஒரு 7% பேர் வந்து மனப்பதட்டத்தோட வராங்க. 5% பேர் மனப்பதட்டம், மன அழுத்தம் 2 அறிகுறிகளோடையுமே வராங்க. சோ இப்ப ஒரு பெண் இருக்காங்க, 45ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்காங்க, அவங்க மனப்பதட்டத்தோட வராங்க, மன அழுத்தத்தோட வராங்கன்னா எந்த மாதிரி அறிகுறிகளோட வருவாங்க அப்படின்னா, ஒரு குறைந்த மனநிலை, அதாவது முன்னாடி நான் இருக்கிற மாதிரி இப்ப என்னால இருக்க முடியல, ஒரு சந்தோஷமே என்னால ஃபீல் பண்ண முடியல. சோ அந்த மாதிரி ஒரு சிம்டமோட வரலாம். இல்ல எனக்கு ஆற்றல் இன்மை, அதாவது ஒரு லேக் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். முன்னாடி நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தேன், இப்ப என்னால அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கவே முடியல. இல்ல ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸா ஒரு பிளஷரபிள் ஆக்டிவிட்டியில ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 45 to 55 அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு பேர குழந்தைகள் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அவங்க கூட பேசும்போது, அவங்க கூட பழகும்போது, அவங்கள கொஞ்சுறது, அதுலலாம் எனக்கு ஒரு பிளஷர் இருக்கும். இப்ப அதெல்லாம் என்னால ஃபீல் பண்ணவே முடியல.
அவங்க சந்தோஷமா இருக்காங்க, பட் என்னால அந்த ஒரு இன்னர் ஃபீலிங் எனக்கு இருக்கவே மாட்டேங்குது. அது ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ இந்த 3 அறிகுறிகள்ல ஏதாவது 2 இருக்கலாம். சோ இதுக்கடுத்து சொல்ல போறது எல்லாமே மைனர் சிம்டம்ஸ். அது நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துல இருக்கிறதுனால இதுல ஏதாவது 2 இருந்தா போதும். இப்ப இனிமே நான் சொல்ல போறதுல என்னன்னா, ஒரு லாஸ் ஆஃப் ஆப்படைட், என்னால சாப்பிட முடியல, இல்ல நிறைய சாப்பிடுறேன், அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு தூக்கமின்மையா இருக்கலாம், இல்ல நிறைய தூங்குறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு இரிட்டபிலிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா ஒரு எனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீமே இருக்க மாட்டேங்குது, அதாவது ஒரு தன்னம்பிக்கையோ இருக்கவே முடியல. ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்லயும் சரி ஒரு ஜாப்லயும் சரி, என்னால இந்த விஷயம்னா டக்குன்னு என்னால பண்ண முடியும்ன்ற ஒரு தைரியம் எனக்கு எப்பயும் இருக்கும். ஆனா இப்ப அந்த சின்ன வேலைகளை பார்த்தாலுமே ஒரு மலை போல எனக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லனா எனக்கு ஒரு செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது, முன்னாடி எல்லாம் இருக்கும், இப்பெல்லாம் அதை பத்தின சிந்தனையே எனக்கு இல்லவே இல்லை. இல்ல வீட்டுல இருக்க வேலையிலயோ இல்ல வெளியில இருக்க வேலையிலயோ ஒரு கான்சென்ட்ரேஷனே என்னால இருக்க மாட்டேங்குது. சோ இந்த அறிகுறிகள்ல ஏதாவது 2, சொன்ன 3 அறிகுறிகள் ஏதாவது 2, இல்ல இப்ப சொன்ன அறிகுறிகள் ஏதாவது 2 இருந்துச்சுன்னா அது டிப்ரெஷன். சோ இந்த டிப்ரெஷன் வந்து 45 to 55 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு 5 நாள் இருக்கு, 10 நாள் இருக்கு அப்படின்னா அது டிப்ரெஷன் கிடையாது. நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே 2 வாரங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்பதான் அதை நம்ம மன அழுத்தம்னு சொல்ல முடியும். சோ மன அழுத்தம் இந்த மாதிரி அறிகுறிகளோட வருது. நெக்ஸ்ட் மனப்பதட்டத்தை நம்ம பாத்தீங்கன்னா, மனப்பதட்டம்ன்றது ஒரு எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது, இல்ல சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தெரியுது, இல்ல நான் ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்ப கவலைப்படுறேன், எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு வந்து கவனம் செலுத்தவே முடியல, எப்பயுமே ஒரு ஃபீலிங் ஆன் த எட்ஜ் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நர்வஸாவே நான் இருக்கேன், ஒரு இரிட்டபிளா இருக்கேன், ஒரு படபடப்பா இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இல்ல மயக்கமா இருக்கு, மூச்சோட கஷ்டமா இருக்கு, அதாவது ரொம்ப செஸ்ட் டைட்டா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் சொல்லுவாங்க. இதுலயுமே வந்து தூக்கமின்மை வரலாம், இல்ல ஒரு நம்னஸ் ஃபீலிங் வரலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து 6 மாசமா தொடர்ச்சியா விட்டு விட்டு இருக்கிறது. சோ இப்ப நம்ம மன அழுத்தம் சொன்னது வந்து அந்த அறிகுறிகள் தொடர்ச்சியா 2 வாரங்கள் இருக்கணும். மனப்பதட்டம்ங்கிறது வந்து இந்த அறிகுறிகள் வந்து போறது 6 மாசங்கள் தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அதை மனப்பதட்டம்னு நம்ம சொல்றோம். இதே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஒரு ஜாப்லயோ இல்ல வீட்லயோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கிற அன்னைக்கு மட்டும் அந்த சிம்டம் இருக்கு, சரியாயிடுது அப்படின்னா அதை நம்ம மனப்பதட்டம்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன அறிகுறிகள் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு, 6 மாசங்கள் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம மனப்பதட்டம்னு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். சோ இது நெக்ஸ்ட் மனப்பதட்டம், மன அழுத்தம் ரெண்டுமே கலந்த சிம்டமும் நமக்கு இருக்கலாம். சோ இதுல நீங்க வந்து நம்ம பிசிக்கல் சிம்டம், அதாவது உடல் அளவுல இருக்கிற விஷயங்கள் மெனோபாஸ்ல வந்து மனதளவுல இருக்கிற விஷயங்கள் தனி. சோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும். சோ டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இரிட்டபிளா இருக்கு, என்னால வேலை செய்ய முடியலன்றதெல்லாம் காமனா இருக்கிறது. பட் அதுக்கான டைமிங்ஸ் தான் நமக்கு முக்கியம். இதுக்கு மன அழுத்தத்துக்கு 2 வாரம், மனப்பதட்டத்துக்கு 6 மாசம், இந்த மாதிரி தொடர்ச்சியா இருந்தால் மட்டும்தான் அது மன அழுத்தம் மனப்பதட்டம்னு நம்ம வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது தேவைப்படாது. சோ இப்ப நம்ம மெனோபாஸ் பத்தி பாத்துட்டோம் விமன்ல. சோ ஆண்ட்ரோபாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே ஒரு செகண்ட் மேடம், ஒரு ஸ்மால் क्वेश्चन, சாரி. இப்ப இந்த மனப்பதட்டம் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இது வந்து மெனபாஸோட சிம்டம்ஸ். இப்ப அவங்களுக்கு சாதாரணமா கூட அது எப்படி தெரியும் வந்து இதுதான் இந்த மனப்பதட்டம் அந்த மன அழுத்தம் வந்து இந்த மெனபாஸ்னால வருது, ஜஸ்ட் பிகாஸ் தேர் 45 to 55னா ஆட்டோமேட்டிக்கா அது மெனபாஸ்னால தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லாட்டி அது வந்து ஜென்ரலாவும் 35 வயசுலயும் இருக்கலாம், 75 வயசுலயும் இருக்கலாம், அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் இது மெனபாஸோடதுன்னு? அதுதான் மேடம், காமன் ஏஜ் டிப்ரெஷனுக்கு வந்து காமன் ஏஜ் 45 to 55 கிடையாது. சோ காமன் ஏஜ் இல்லாம 45 to 55ல ஒருத்தவங்க டிப்ரெஷன் சிம்டம் வராங்கனாலே மோஸ்ட்லி மெனபாஸ் இருக்கலாம். சோ நான் முதல்ல சொன்ன அந்த 30%, 7%, 5% சொன்னேன் இல்லையா, அது அந்த ரிசர்ச் எதுல பண்ணதுன்னா, மெனபாஸ் விமன் 100 பேர் எடுத்துக்கிட்டு அதுல எத்தனை பேருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா 30 பேருக்கு இருக்கு, 7 பேருக்கு மனப்பதட்டம் இருக்கு, 5 பேருக்கு மன அழுத்தம் மனப்பதட்டம் இருக்கு. சோ அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்க தான் நான் சொன்னேன். சோ மெனபாஸில் சோ நெக்ஸ்ட் நம்ம ஆண்ட்ரோபாஸ். ஓகே மேடம், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா?
எஸ் எஸ் தேங்க்யூ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே 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 மேடம். ஆண்ட்ரோபாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அது வந்து லைக் மெனபாஸ், அதே மென்ல வருது. அதாவது அவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. இப்ப டெஸ்டோஸ்டிரோன் அதோட இம்பேலன்ஸ்னால வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆண்ட்ரோபாஸ்ல வர சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் டெஸ்டோஸ்டிரோன்னால இல்ல அப்படிங்கறதா ரிசர்ச் சொல்லுது. சோ இவங்களுக்குமே 45ல இருந்து 55 வயசுல தான் மனசு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மன அழுத்தம், மனப்பதட்டம் ரெண்டும் வருது. சோ நான் முன்னாடி சொன்ன அதே அறிகுறிகளுக்கு தான் இவங்களுக்கும் இருக்கு. ஆனா 2 பேருக்குமே அட் ரிஸ்க் பாப்புலேஷன் இருப்பாங்க. அட் ரிஸ்க் பாப்புலேஷனா இப்ப விமன்ல 45ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் டிப்ரெஷன் அதிகமா வருது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஆங்ஸைட்டி அதிகமா, அதாவது மன அழுத்தம், மனப்பதட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அதே மேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஹார்மோனல் ப்ராப்ளம்னால வரலன்னு சொல்றேன். சோ அப்ப எதனால வருது, என்ன அதுக்கான காசஸ், என்ன அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு ஜாப்ல இருக்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸானாலயோ, இல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல புரிதல் இல்லாம இருக்கிறது, இல்ல ஒரு மணி ப்ராப்ளம், மணி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்னாலதான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இல்ல மனப்பதட்டம் வருது. சோ இப்ப மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்து கொடுத்தா இது சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு எல்லாருக்குமே டெஸ்டோஸ்டெரான் லெவல் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம உடனே போய் டெஸ்டோஸ்டெரான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் சொன்ன மன அழுத்தம், மனப்பதட்டம் அதுக்கான நேரத்தோட 2 வாரங்கள் 6 மாசம் அந்த கணக்குல இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். சேம் சிம்டம்ஸ் தான், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஒரே அறிகுறிகள் தான் இருக்கும். சோ மேல்ல என்னன்னா பிசிக்கல் சிம்டம்ஸோட நம்ம அதை ஒன்னா வச்சு பார்க்கணும். இப்ப வந்துட்டு மசில் மாஸ் எல்லாம் கம்மியா இருக்கும், அதனால ஒரு வீக்னஸ் இருக்கும், அதனால அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருக்கும், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுலயே அவங்களோட டிப்ரெஷன் அதிகமாகலாம், அவங்களோட ஆங்ஸைட்டி அதிகமாகலாம். சோ அதுக்கான காரணங்கள் வந்து இதுவாதான் இருக்கே தவிர ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. தலைமுடி குறைஞ்சா கூட கவலைப்படுறாங்க இல்லையா? ஆமா மேடம், தலைமுடி குறைஞ்சாலும் கவலைப்படுறாங்க, மசில் மாஸ் குறைஞ்சாலும் கவலைப்படுறாங்க, அந்த சமயத்துலதான் தொப்பை வர ஆரம்பிக்கும், அதனால கவலைப்படுறாங்க. சோ இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, அப்பதான் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு லாஸ் ஆஃப் செக்ஷுவல் டிரைவ் அந்த சமயத்துல ஆரம்பிக்கிற, அதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ வரதுக்கான காரணமாகவும் இருக்கு. பட் இது ஹார்மோனல் டவுட் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப லேடிஸாவது வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ட்ரீட் பண்ணி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட உங்கள்ட்ட அனுப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களோட இதுக்கு லிமிட் மேல போறப்ப ஜென்ஸ் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எப்பயாச்சும் வர்றாங்களா அந்த ஏஜ் இதை புரிஞ்சுட்டு? இல்ல மேடம், அதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பா இல்லவே இல்ல, அப்படிதான் நம்ம சொல்லலாம். அவேர்னஸ் இல்ல இல்லையா? அவேர்னஸ் கண்டிப்பா இல்ல. நேரடியா அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட அணுகிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது வந்து லாஸ் ஆஃப் செக்ஷுவல் டிரைவ் இருக்கிறதுனால நேரா யூராலஜிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. சோ யூராலஜிஸ்ட் தான் அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவங்க அனுப்பி விடுவாங்க. சோ இந்த மாதிரி தான் வருவாங்களே தவிர நேரா வர்றது வந்து ரொம்ப 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 குறைவு. அதாவது ஃபீமேல ஒரு மெனபாஸ்னு சொல்லி ஒரு அவங்களுக்கான அவேர்னஸ் இருக்கிறது கூட மேல்ல கண்டிப்பா இருக்கிறது கிடையாது. அது ஒரு புது வார்த்தை அப்படிதான் அவங்களுக்கு தோணுது. சோ இப்ப ஃபீமேலுமே யாருக்கு இந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்கு, ஒரு அட்ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்மியா படிச்சவங்க, இத பத்தின மெனபாஸ் பத்தின அவேர்னஸ் இல்லாதவங்க, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதவங்க, ஒரு சோசியல் சப்போர்ட் இல்லாதவங்க, நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்கு வருதுன்னா, ஒரு லேட் மெனார்கி, ஒரு 13 to 15 இயர்ஸ்ல மெனார்கி அட்டைன் பண்ணவங்க, இல்ல லேட் மெனபாஸ், இப்ப 45 to 55 அப்படின்னா ஒரு 54 to 55 அந்த 53க்கு மேலதான் இந்த மாதிரி டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அதிகமா வருது. சோ அட்ரிஸ்க் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விமன்ல இதுதான். சோ மேல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஒரு ஜாப் பத்தின ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கா இருக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்னு சொல்லுவோம், இவ்வளவு 40 தாண்டிட்டோம், நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோமா, சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், ஸோ ஒரு குழந்தைங்களை செட்டில் பண்ணணும், அப்பா அம்மா வந்து ரொம்ப வயசான காலத்துல இருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நடுவுல தான் இந்த டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ வருது, நாட் டியூ டு ஹார்மோனல் ப்ராப்ளம். ஸோ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க, டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமுக்கு கிடைக்குது,
அதை எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அத சரி பண்ண முடியல. 6 மாசம் தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு எந்த மேம், ஒரு சேஞ்சஸுமே. சின்ன டவுட் இந்த இடத்துல. ட்ரீட்மெண்ட்ன்றது டேப்லெட்ஸ், மெடிசின்ஸா இல்லனா கவுன்சிலிங்கா இல்ல ரெண்டு சேர்ந்ததா? அதுதான் மேடம், ரெண்டுமே சேர்ந்ததுதான் மேடம். எப்பயுமே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ரெண்டுத்துக்குமே மெடிகேஷன்ஸும் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இருக்கணும். ஸோ நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன் மேடம். இப்ப மெடிகேஷன்ஸ் சொல்றது இப்ப நம்ம ஆன்டி டிப்ரெசன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் இந்த ஆண்ட்ரோபாஸ் அப்ப கொடுத்தும் சரியாகல அப்படின்னா தான் டெஸ்டோஸ்டெரான் லெவலை எடுத்து பார்த்து அது கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா தேவையே படாது. ஸோ அதே மாதிரிதான் ஃபீமேல்லையும் டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணல அப்படின்னா மட்டும் நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்தா போதும். இல்லைன்னா அதுக்கான தேவை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், சைமல்டேனியஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப நம்பர் 1 வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா மேடம், கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஒன்னு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்குமே 4 விஷயங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் மேடம். ஒன்னு ஒரு நல்ல ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். ஒரு பேலன்ஸ்ட் டயட் அண்ட் ஹெல்தி டயட் இருக்கணும். தேர்ட் வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா 30 minutes பெர் டே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா வீக்லி வந்து 5 days கண்டிப்பா பண்ணணும். இன்னொன்னு ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டி, அது நமக்கு பிடிச்சது எதுவா இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஒருத்தருக்கு மியூசிக் கேட்கறது பிடிக்கும், ஒருத்தருக்கு பாடுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஸ்விம்மிங் ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கலாம், ஒருத்தருக்கு யோகாவா இருக்கலாம், ஒருத்தர் மெடிடேஷனா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். சோ இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணனாலே எந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் வரவே வராது மேடம். நோ ப்ராப்ளம் மேடம். இதுல வந்துட்டு Facebookல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மத்தியமர் ஸ்பெஷலா மத்தியமர் சொல்லுங்க. மத்தியமர்னு சொல்லணும் அதுவும். மத்தியமர்னு சொல்லணும். ஓகே மேடம், உங்களுக்கு எது ரிலாக்ஸேஷனா இருக்கோ அதுவே எடுத்துக்கலாம் மேடம். தேங்க்ஸ் அகைன் மேம். அவங்க ஆக்சுவலா Facebookல இல்ல, நமக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுவே ஓகே மேம், we'll come back to you again மேம். ஏன்னா வந்து இது முடிச்சிட்டு திருப்பி வருவோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரகுராம வந்து கேட்க போறோம். அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவர் வந்து இப்ப அவரு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு. அவரை பேச விட்டோம்னா 365 டேஸ்க்கு டாக் கொடுப்பார் போல. அவ்வளவு விஷயம் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எல்லாருமே இதுல அப்படிதான் இருக்காங்க, ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க. சோ நம்ம இப்போ வந்து அவர் என்ன சார் வந்து நம்ம கேட்க போறது என்னன்னா, மெயினா வந்து இந்த மெனபாஸ்னா என்ன, அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன, ஆக்சுவலா என்ன, வாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்ற அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹவு டு இது அதை எப்படி டீல் பண்றது ஆர் எப்படி டயக்னோஸ் பண்றது. பிளஸ் மெயினா நாங்க கேட்க விரும்புறது வந்து ஆண்ட்ரோபாஸ் சார். ஏன்னா ஒரு நீங்க ஒரு டாக்டர், மேல் டாக்டர், இது வந்து ரொம்ப நெக்லெக்டட் விஷயமா இருக்கு, குடும்பத்தினரே புரிஞ்சுக்காத விஷயமா இருக்கு. இப்போ வந்து ஒரு மெனபாஸ்லயாவது கொஞ்சமாவது அப்படி இப்படி எல்லா லேடிஸ் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சோ வந்து வீட்டுல இருக்கிற ஜென்ஸுக்கும் தெரிஞ்சிடுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. பட் ஜென்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது கூட ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கு. அவங்க நிலைமை தான் இதுல ரொம்ப பாவமா இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பேசுங்க. Thank you madam. Dear Madhyamers, I thank you for this opportunity. இன்னைக்கு கொடுத்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஹோல்சம் சப்ஜெக்ட். இது வந்து வெறும் ஒரு பர்டிகுலர் ஃபீமேலையோ ஒரு பர்டிகுலர் மேலையோ மட்டும் கன்சர்ன்ட் இல்லை, ஒரு என்டையர் ஃபேமிலிக்கே இந்த அவேர்னஸ் ரொம்ப தேவைப்படுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு மேலை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலியில அட்லீஸ்ட் 2 ஃபீமேலாவது அவருக்கு தெரிஞ்சு இது அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று அவங்களோட ஒய்ஃபு, இன்னொன்று அவரோட மதர். ஸோ ஹி ஹாஸ் டு ஃபேஸ் 2 females at a time or at different stages. இந்த மாதிரி ஒரு மெனோபாஸ் இஷ்யூஸோட வீட்டில் இருக்குச்சு. ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி, ஒரு பக்கம் அம்மா கிட்டேருந்து இந்த மெனோபாஸ்னால ஏற்படுத்துகிற பிரச்சனை, இன்னொன்று ஒய்ஃப், ஷீ இஸ் ஆல்சோ நியரிங். அம்மாவுக்கு 80 வயசு இருக்கும், ஒய்ஃபுக்கு 40 வயசு இருக்கும். ஒரு ஃபேமிலியில ஒரு ஆணு அவருடைய ஆண்ட்ரோபாஸையும் சகிச்சுட்டு அவருடைய அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கு இருக்கிற மெனோபாஸையும் சகிச்சுன்னு அந்த மனுஷன் படுற பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் ஃபீமேல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹஸ்பண்டுக்கு ஆண்ட்ரோபாஸ்னால அவர் படாத பாடு படுத்தின்னு இருப்பார், தனக்கே ஒரு மெனோபாஸ் இஷ்யூஸ்ல அவ படாத பாடு படுத்துட்டு இருப்பா, கூட மாமியார் காரியவத்தி இருப்பா. ஏற்கனவே மாமியார் வேற, படுத்துற பாடு பத்தாது. போன வாரம் இதை பற்றி தான் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மாமியாருடைய மெனோபாஸ் ஏஜ். ஸோ இந்த சப்ஜெக்டை ஒரு ஃபேமிலி முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து வேர்டை வச்சே நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய கஷ்டக்காரியம் இல்லை. எல்லாருமே டாக்டராக இருக்கணும்னு அவசியமே இல்லை மெனோபாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது செல்ஃபாகவே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வியாதியும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இட்ஸ் எ சிம்பிள் அப்ரோச்.
இது ஒரு டிரான்சிஷன். ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு டிரான்சிஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு லேடிக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில 4 ஃபேசஸ் இருக்கு, 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து இப்போ மெனார்கி அட்டைன் பண்ற வரைக்கும் முன்னெல்லாம் வந்து 15, 16 வந்து ஆவரேஜ் மெனார்கி. மெனார்கினா ஏஜ் அட்டெண்ட் பண்றது. ஏனா டெக்னிக்கல் டர்ம்ஸ் அந்த ஏஜ் அட்டைன் பண்றத வந்து இனிமே எல்லாம் மாத்திக்கோங்கன்றது தான் இந்த வார்த்தையை நான் சொல்ல வந்தேன். இல்லைன்னா சுலபமா ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, பியூபர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏஜ் அட்டைன் பண்றதுனா ஏஜ் 10 வயசு அட்டைன் பண்றதா 8 வயசு அட்டைன் பண்றதா? நிறைய பேருக்கு ஆடியன்ஸ் புரியாது. அந்த ஏஜ் அட்டைன்மெண்ட்ன்ற விட கொஞ்சம் பியூபர்ட்டின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்குல இருந்து நீங்க. டெக்னிக்கல் டைம் வந்து மெனார்கி. ஸோ மெனார்கின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு பருவ வயதை அடையிறது. அது முன்னெல்லாம் 15, 16 வயசு. நாங்களாம் சின்ன வயசுல படிக்கச்சு 17 வயசுல தான் ஒரு பொண்ணு தாவணி போட்டு 10ஆம் கிளாஸ் 7ஆம் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கச்சு. இப்பெல்லாம் வந்து நிறைய அப்நார்மல் கேசஸ் இருக்கு. 7 வயசுல பெரியவனாலும் நான் என்னோட கிளினிக்ல பார்த்துருக்கேன். அதை விட்டுலாம். ஆவரேஜா இப்போ இந்தியன் ஆவரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 14 வயசு, 13, 14 வந்து மெனார்கி அட்டைன்மெண்ட் ஏஜ், பியூபர்ட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். ஒரு குழந்தை பருவ வயது பொண்ணாறது ஒரு டிரான்சிஷன். இது எதனால் நடக்கிறது? ஹார்மோன்ஸ். ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த 13ல இருந்து 55 வயசு வரைக்கும். இந்தியன் ஆவரேஜ் ஃபார் மெனோபாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 51 வயசு. For some people it is 40, some people there is also 55. ஒரு ஆவரேஜ் பண்ணி இந்தியன் பாப்புலேஷன் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1.5 கோடி ஃபீமேல்ஸுக்கு வருஷம் மெனோபாஸ் வந்துட்டு இருக்கு இந்தியாவில். 1.5 கோடி அப்படின்னா இது வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராப்ளம். இதை ஒரு பெருசா நீங்க வந்து பெரிய ஒரு என்னவோ ஒரு தலையில இடி விழுந்த மாதிரி நினைச்சுட்டு கலங்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். டேக் இட் ஈஸி, வெல்கம். இந்த ஏஜ் வயசான உடனே நம்ம சொல்லுவோம்ல, யூ அப்ரோச் த ஏஜிங் வித் எ கிரேஸ். அதே மாதிரி யூ அப்ரோச் மெனோபாஸ் வித் எ கிரேஸ். எஸ், இட் இஸ் அ டிரான்சிஷன். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரி மெனோபாசல். ஆக்சுவலா மெனோபாஸ்ங்கிறது திடீர்னு அப்ரப்டா ஒரு ஃபீமேலுக்கு ஆன்செட் ஆகுது கிடையவே கிடையாது. மெனோபாஸ் வரத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சில சிம்டம்ஸ் அது காமிச்சு கொடுத்துடும். இதுக்கு எராட்டிக் பீரியட்ஸ்னு சொல்லலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லலாம், டெம்பரரியா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஸ்டாப் ஆயிடும், ஓகே நின்று போயிடுதுன்னு ஒன்று கஷ்டப்படலாம், இன்னொன்று சந்தோஷப்படலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ்லாம் எங்கிட்ட வந்தா எவ்வளோ நாளைக்குமா உங்களுக்கு மென்சுரல் இது இருக்குன்னா, சார் 2 நாள், ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆக்சுவலாக பயாலாஜிக்கலாக பார்த்தா ஒரு பொண்ணுக்கு 35 வயசு வரைக்கும் ஒரு 6-7 நாள் வரைக்கும் மென்சுரல் ப்ளீடிங் இருக்கிறது சேஃப்டி ஃபார் த ஃபியூச்சர். அவங்களுக்கு பிற்காலத்தில் கைனக் ப்ராப்ளத்துக்கு வர வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறத ரிசர்ச் சொல்றது. 2 நாள் ஸ்கேண்டி பீரியட்ஸ்னு சொல்லுவோம், 1 நாள். நிறைய ஃபீமேல்ஸ், நான் வந்து ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹார்மோன் ரிசர்ச். இப்பெல்லாம் ஒரு 18, 20, 25 வயசு பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா, சார் 1 நாளைக்கு தான் இருக்கு, 2 நாளைக்கு. இது நாட் தே மே பி கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வித் த இஷ்யூ, பட் நாட் biologically safe. Third transition நான் சொன்ன இந்த பெரி மெனோபாசல்னா ஆக்சுவலா மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடி இண்டிகேட்டிவ் ஸ்டேஜ், ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், வார்னிங் ஸ்டேஜ், எஜுகேட்டிங் ஸ்டேஜ். அடுத்ததுதான் தி ஆக்சுவல் கான்செப்ட் ஆஃப் மெனோபாஸ். மெனோபாஸ் ஏன் அழகா பேர் வச்சது? மென் ஓ பாஸ். மென்னா பர் மென்சம், பர் மந்த். ஒரு மாசமும் வர நிகழ்ச்சி திடீர்னு ஃபெயில் ஆயிருது, பாஸ் ஆயிருது. ஃபெயில் ஆயிருதுன்னா நின்று போறது, பாஸ் ஆகுதுன்னா PAUSE ஸ்டாப் ஆயிருது. பாஸ் ஆறுது, பீரியட்ஸ் அப்புறம் ஃபெயில் ஆயிருது. இந்த பாஸ் ஆகிற ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி காட்டுற அந்த சிம்டம்ஸுக்கு பெரி மெனோபாசல். நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒரு மாசத்திலேயே மாசம் முழுக்க போயிட்டு இருக்கும், they may go to gynecologist. சில பேருக்கு ஒரு 3 மாசம் வரவே வராது நின்று போச்சுன்னு ஆஹா சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு ஆரம்பிச்சோம், அடுத்த 6 மாசத்துக்கு போயிட்டு இருக்கும், திடீர்னு நிற்கும். பட் இட் இஸ் ஏஜ் ரிலேட்டடா இருந்தால், இந்த நான் சொன்ன அந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா இதை மெனோபாஸ்ன்னு கன்சிடர் பண்ணி வித் கிரேஸ் யூ கேன் அப்ரோச் திஸ் இஷ்யூ. இதுதான் மெனோபாஸ்ன்னு சொல்றது. ஹெல்த்தில் வந்து 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயோ இல்லை ஒரு லெபார்டரிக்கு போயோ காம்ப்ரஹென்சிவ் செக்கப் ஆர்டர் பண்ணி 999 அப்படின்னா ஒரு பேக்கேஜ், 1999 இன்னொரு பேக்கேஜ், 5999 ஒரு பேக்கேஜ். இது எல்லாமே காம்ப்ரஹென்சிவ் செக்கப் தான் பேரு. ஆனா 999 கிடைக்கிற காம்ப்ரஹென்சிவ் செக்கப்புக்கும் 5999 கிடைக்கிற காம்ப்ரஹென்சிவ் செக்கப்புக்கும் there is a lot of difference. இது எப்படி காம்ப்ரஹென்சிவ் செக்கப் சொல்ல முடியும்? இதுல நிறைய இஷ்யூஸ் மிஸ் ஆகுது. கம்ப்ளீட்டா டயக்னாஸ் பண்ணி ஒருத்தரோட ஹெல்த்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் அது காம்ப்ரஹென்சிவ். ஸோ செக்அப் ஹெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஒன்று பயாலாஜிக்கல் ஹெல்த்,
we also called as physiological health. வழக்கமா நம்ம பண்றது லேப்ல போய் பிளட் சுகர் எவ்வளவு இருக்கு, ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, ஹீமோகிராம் எப்படி இருக்கு, யூரியா கிரேட்டின் எவ்வளவு இருக்கு, லிபிட் ப்ரொஃபைல் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பண்ணிக்கிறது அந்த 999 ப்ரோக்ராம். அடுத்தது கொஞ்சம் ஒரே ஒரு அப்டமன் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் பண்ணிடுறது, ஒரு இசிஜி பண்றது 1999 ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கோ கார்டியோகிராம் பண்றது, ட்ரெட்மில் டெஸ்ட் பண்றது, ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிறது, இது அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ். இது மட்டும் சஃபிஷியன்ட்டே கிடையாது. எல்லா மேல்ஸும் ஃபீமேல்ஸும் ஃபுல் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் பண்ணணும்னா திஸ் இஸ் பிசியலாஜிக்கல் ஹெல்த். ரெண்டாவது முக்கியமான ஹெல்த் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். பிசியலாஜிக்கல் ஆக்டிவா இருக்கிறவன் ரீப்ரொடக்டிவா ஹாப்பியா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம்ன்றதுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. மூணாவது நம்ம மேடம் டிபார்ட்மெண்ட், புனிதா மேடம் டிபார்ட்மெண்ட், சைக்கலாஜிக்கல் ஹெல்த். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் செக்அப் உள்ள போனா கடைசி கதவு சைக்காட்ரிஸ்டோட கதவு தான். எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்ஸோட சைக்காட்ரிஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துட்டு அவர் 100 கேள்வி கேட்பார். இப்போ ஒரு டாக்டரே ஒரு கான்ஃபரன்ஸ் செக்அப் பண்ணாலும் வீட்டு போறதுக்கு முன்னாடி சைக்காட்ரிஸ்ட் போய் கேட்கணும். இப்போ ஒருத்தர் என்ன பண்றார், ஒருத்தர்கிட்ட நான் சொல்றது ஒன்று புரியுதா, நான் சொல்றது ஒன்று புரியுதா 4 தடவை கேட்டா அவருக்கே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கதவை பூட்டிட்டு 10 தடவை இழுத்து பார்த்தானா ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். மேடம் வில் அக்ரி வித் மீ. சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறதா ஒத்துண்டு டாக்டர் கிட்ட வரவங்களை விட சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம் இருந்துட்டு டாக்டர் வராம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க பர்சன்டேஜ் அதிகம். ஆமா சார். இப்ப நம்ம இப்ப ஃபாரின்லாம் சொல்றீங்க இல்லையா, எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமா they will go to the psychiatrist or counseling-க்கு போவாங்க. பட் இங்க இன்னும் அத பத்தின ஒரு டேப் இல்ல. ரைட் மேடம். நம்ம சைக்காட்ரிஸ்ட் இருக்கிற தெருவுக்கு போனாலே நம்மள பிராண்ட் பண்ணி ஒதுக்கி வச்சிருவான் நம்ம ஊர்காரன். இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருந்தால் போயிட்டு வந்தானே இவனுக்கு ஏதோ மனசுல பிரச்சனை, ஏதோ பைத்தியம். இப்போ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போயிட்டு வந்தவன் நம்ம மென்டல் ஹெல்த்னே சொல்றது இல்ல, வெறும் மென்டல்னு சொல்லிடுவான். அந்த ஹெல்த்தை விட்டுட்டு இவன் மென்டல், இவன் சைக்கோ, மனநலம். அதனாலதான் அது மனநல மருத்துவர்னே இவாளுக்கு பேரு. மனநலமும் ரொம்ப முக்கியம். சைக்கோசோமேட்டிக், மைண்ட் அண்ட் பாடி தான் ஃபுல் கம்ப்ளீட் ஹெல்த். குட் மைண்ட் இன் எ குட் பாடி, குட் பாடி இன் எ குட் மைண்ட். சரி, கமிங் பேக். இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டை கண்ட்ரோலா வச்சுக்கணும், அதை மென்ஷன் பண்ணணும், பீரியாடிக்கலா செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருதுனாலே நம்ம இந்த மெனோபாஸுக்கு முதல்லயே ப்ரிப்பேர்டா இருந்திருப்போம். நம்ம மெனோபாஸை வித் கிரேஸும் வித்தவுட் டிஃபிகல்ட்டியும் அப்ரோச் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஒரு டிப்பிக்கலா ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபீமேலுக்கு மாசம் மாசம் விசிபிளா நடக்கிற ஒரு ஃபினாமினன் ஒரு மேலுக்கு மாசம் மாசம் விசிபிளா கிடையாது. அதனால ஒரு ஃபீமேலுக்கு செசேஷன் ஆஃப் பீரியட்ஸ், அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற 13 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் மாசம் மாசம் ரெகுலராவோ இர்ரெகுலராவோ ஸ்கேண்டியாவோ நார்மலாவோ வந்துருக்கிற அந்த ஃபினாமினன் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல கம்ப்ளீட்டா நிக்கச்ச ஷீ ஹாஸ் எ சஃபரிங். ஒரு வீட்டுல ஒரு சொந்தக்காரன் வந்துடுறது திரும்பி போற மாதிரியோ இல்ல வர வேண்டியோ வராம போயிட்ட மாதிரியோ மெனி பீப்புள் ஃபீல், தே கம் அண்ட் ரிப்போர்ட், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பீரியட்ஸே வரல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் இல்பீயிங் அவங்களுக்கு உற்பத்தி பண்றது. அதனால விசிபிளா மெனோபாஸை அவங்களால ரியலைஸ் பண்ண முடியறது. ஒருவேளை இர்ரெகுலர் ஆனாலோ இல்ல ஜாஸ்தி ஆனாலோ தே ஆர் வில்லிங் டு கோ டு த டாக்டர், கைனகாலஜிஸ்டோ மேடம் மாதிரி சைக்காட்ரிஸ்டோட போறதுக்கு அவங்களுக்கு முடியுது. ஆனா ஆண்ட்ரோபாஸ்ன்ற கேஸ்ல ஒரு ஆணுக்கு இத மாதிரி ஒரு பிசிக்கல் பினாமினன், ரெகுலர் பினாமினன் எவரி மந்த் நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபீமேல்ஸ்ல இந்த 40-45லயே இப்போ ஒரு ஃபீமேல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் கோயர் ஃபீமேலுக்கு ஒர்க் பிளேஸ்ல இருக்கும்பொழுதே மெனோபாஸ் வரும்பொழுது அவங்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்க அட்டென்ஷன் டைவர்ட் ஆகி இன்வால்வ் ஆகி ஒரு டிஃபரெண்ட் மூட்ல இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தே மே நாட் கிவ் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இதே மாதிரி மேலுக்கு ஆண்ட்ரோபாஸ் 40 வயசுல வருது கிடையாது. மேலோட ஆண்ட்ரோபாஸ் சொல்லக்கூடிய இந்த மேல் மெனோபாஸ் நார்மலா வர்றது 60 இயர்ஸ்க்கு மேலதான். ரிசர்ச் ஹஸ் கிளியர்லி செட். ஏன்னா இப்போ மேல் எடுத்துக்கோங்க, இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுக்கு 80 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நாங்களா ஆசைப்பட்டு எடுத்துட்டாதான் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், என்ஜினியர்ஸ், பிசினஸ் பீப்புள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் இங்க காந்தி மார்க்கெட்ல 78 வயசுல ராத்திரி 11 மணிக்கு கடை மூட்டிட்டு வீட்டுக்கு வரவங்களா இருக்காங்க. They don't at all feel the difference because they are active right from 25 years. 25 வயசுல இருந்து 75 வயசுக்கு டெய்லி கடைக்கு போறாரு, டெய்லி வேலையை பார்க்கறாரு, and he takes it very easily. எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் செக்ஸுவல் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போச்சு, டசன்ட் மேட்டர், எனக்கு பேரன் வந்துட்டான் பேத்தி வந்துட்டான், இதை பெருசா அவ பொருட்படுத்தல. அவர் ஆக்டிவ் லைஃப்ல இருக்கிறதுனாலையும் அவருடைய மைண்ட் இன்வால்வ்மெண்டா இருக்கிறதுனாலையும் அவருக்கு இந்த ஆண்ட்ரோபாஸ்ன்னு ஒரு பிரச்சனை வரதாவே அவர் நோட்டீஸே பண்றது இல்ல.
அதனாலதான் அவர் இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற எண்ணமும் வரதில்லை. ஆக்டிவ் பிசிக்கல் லைஃப் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலியோ இதுவும் ஏற்படுறதும் இல்லை. ஆனா ஃபீமேல்ஸுக்கு வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸே ஒரு மாசத்துல 4 தடவை உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. இதுவே ஒரு ஆணுக்கு கணக்கு இந்த மாதிரி மாசத்துல 4 தடவை ஹார்மோன் சேஞ்சஸ் வந்ததுன்னா தலையை பிச்சுட்டு சொக்காய கிஷன் ரோட்ல ஓடுவான். நீங்களா இருக்க தொட்டு இவ்வளவு அதனால தான் பூமி மாதாக்கு சமமா உங்களை எல்லாம் சொல்றதுக்கு காரணம். நல்ல காலம் 6 பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஐ ஹேவ் டு கெட் மோர் கிரேஸ் ஃப்ரம் யூ. பூமி மாதாக்கு சமமா பொறுமையின் சின்னமா ஏன் சொல்லணும்னா இதுதான் மெயின் ரீசன். இப்போ முதல் ஒரு வாரத்துக்கு பேரு ஃபாலிகுலார் ஃபேஸ்ன்னு பேரு. இந்த ஒரு வாரத்துல தான் உங்க உடம்பு வந்து உங்களை இந்த மென்சுரல் சைக்கிள் இருந்து ஓவுலேஷன் சைக்கிளுக்கு ப்ரிப்பேர் பண்றது, ஃபாலிகுல் ஸ்டிமுலேஷன் ஆறுது. அதனாலதான் அப்போ எஃப்எஸ்ஹெச் ஒரு ஹார்மோன் உங்களுக்கு பிரெயின்ல இருந்து பிட்யூட்டரியில இருந்து செக்ரிட் ஆகி இன்னொரு ஹார்மோனோட சேர்ந்து வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஃபீமேல்ஸை வந்து ஃபாலிகுலர் ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் பண்றது. அடுத்த வரக்கு பேர் தான் ஓவுலேஷன் ஸ்டேஜ். இப்பதான் கருமுட்டை உற்பத்தி ஆகி முத்தி ஓவரிலேருந்து வெளியில வந்து ரிலீஸ் ஆகி ஃபலோப்பியன் குழாயில வந்து காத்துன்னு இருக்கு. சாதாரணமா ஃபீமேல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துல மூடு ஸ்விங்ஸும் நிறைய இருக்கும். அதாவது ரிப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கச்சேவே மெனோபாஸுக்கே போக வேண்டாம். நீங்க ரிப்ரொடக்ட் நீங்களே யூ வில் ஆல் அக்ரி வித் மீ. ஒரு ஃபீமேல் மாசத்து நடுவுல கான்ட்ரிபியூட் பண்ற காமிக்கிற அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி willingness டு ஹாவ் கோஆர்டினேட்ஸ் வித் அ பார்ட்னர் மந்த் எண்ட்ல இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், செகண்ட் வீக்ல ஓவுலேஷன் ஸ்டேஜ். அப்போ உங்க உடம்புல செக்ரீஷன்ஸ் எல்லாம் வரும். தீஸ் ஆர் ஆல் ஹார்மோன் ரிலேட்டட். தேர்ட் வீக்ல வந்து மிட் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருது ப்ரீமென்சுரல். போஸ்ட் மெனோபாசல் எப்படி ஒரு இரிட்டேட்டிங் ஸ்டேஜோ உங்களுக்கு ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு, பிஎம்எஸ்னு பேரு. ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் இன்னும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய யங் கேர்ள்ஸ் எங்க வீட்லயே பார்த்திருக்கேன். எனக்கு 2 டாக்டர்ஸ் இருக்கா. பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு வரும்ல சார்? என்னமா கோவமா வரும்ல? ஐயோ இரிட்டேஷன். யாரு கடிச்சாலும் தூக்கி போடலாமா, உதைக்கலாம். நாங்களாம் அந்த நேரத்துல கண்ணிலே அம்படவே மாட்டோம். நாங்கெல்லாம் கோவமா வரும் சார். ஆமா கண்டிப்பா வரும். ஏன்னா திஸ் இஸ் கால்ட் ப்ரீமென்சுரல் இரிட்டேஷன். ப்ரீமென்சுரல் பிஎம்எஸ்னே பேர் அதுக்கு. ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் என்ன? பேக்கேஜ் ஆஃப் டிசீசஸ் தான் சிண்ட்ரோம்னு பேரு. ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அது டிஸ்கம்ஃபர்ட். மோர் தேன் ஒன்னு இருந்ததுன்னா அது பேரு சிண்ட்ரோம். மோர் தேன் ஒன் இரிட்டேஷன், ஒரு மாதிரி லாஸ் ஆஃப் அப்பிடைட், வயிற்று வலி, என்னென்னாலும் படுத்துது பாவம். அதான் சொன்னேன் முன்னாடியே. நீங்க படுற பாட்டை நாங்க ஒரு நாள் பட்டோம்னா பிச்சுன்னு ரோட்ல ஓடுவோம். நீங்க எப்படிதான் அதெல்லாம் தாங்கிட்டு இத்தனை வருஷம் இருக்கீங்களோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் ஃபீமேல் சிஸ்டர்ஸ் அண்ட் இந்த ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோத்தை தடுக்கிறதுக்கும் there are lot of suggestions. PMS தடுக்கிறதுக்கு folic acid is a wonderful supplement. Vitamin B6 is a wonderful supplement. It dissolves irritation. இதெல்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட் நாம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் விசிபிளா இருக்கிற ஃபீமேல்ஸுக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ்னா என்னன்னே தெரியும். அதனால தான் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வரச்சே ரிப்ரொடக்டிவ் ஏஜ்ல இன்ஃபர்டிலிட்டிக்காக ஒரு கப்பல் வந்தா நான் முதல்ல கொடுக்குற கவுன்சிலிங் அந்த ஹஸ்பண்டுக்கு தான். இந்த பாருப்பா, பக்கத்துல உட்காந்துருக்கிற பொண்டாட்டி உனக்கு வந்து தேக சுகம் கொடுக்கறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் சம்பாரிச்சு போறதுக்கும் ஒரு யந்திரமா நினைச்சுக்காத. அவ படுற பாட்டை நீ கணக்கு ஒரு மாசம் பட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு அவளை வழிபடுற அளவுக்கு உனக்கு நம்பிக்கை வரும். ஜாகிரதை. அதே மாதிரி இந்த ரிட்டையர்டு ஏஜ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவா, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறதே இதுதான். சார் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், வயசானவங்களை வந்து குழந்தைகளுக்கு சமானம் ஏன் சொல்லணும், இதான் காரணம். 10 வயசுல ஒரு பெண்ணுக்கு எப்படி ஹார்மோன்ஸ் இருக்கோ 55 வயசுக்கு வரும் அதே மாதிரி ஹார்மோன் குறைஞ்சி போறது. அதனாலதான் வயசானவாளும் குழந்தைகளும் ஒண்ணுன்னு சொல்றது காரணம். ப்ரீபியூபர்டல் ஹார்மோன் லெவல்ஸ் என்னவோ அதுதான் போஸ்ட் மெனோபாசல் லெவல்ஸ். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, மெனோபாஸ் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். அஃப்கோர்ஸ் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் இஸ் யுவர் ப்ரிடாமினேட்டிங் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், பட் தட்ஸ் நாட் தி ஒன்லி ஹார்மோன் which gives. இப்போ ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால தான் இரிட்டேஷன் வருது, ட்ரைனஸ் வருது, வெயிட் இன்க்ரீஸ். நோ, these are all estrogen associated hormones. நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ். அதனால தான் ஹார்மோன்னா என்ன, இப்போ வந்து கச்சேரி பண்றான்னா பக்கத்துல உட்காந்து இப்படி வாசி நம்ம பேர் ஹார்மோனியம்னு பேரு. ஒரு ஹெல்த்தை இன் ஹார்மனி, ஒரு சங்கீதம் மாதிரி ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு அழகா கொண்டு போற அந்த கருவிக்கு எப்படி ஹார்மோனியம்னு பேரோ அதுதான் ஹார்மோன். நம்ம உடம்புல நடக்கிற அத்தனை பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸையும் சிங்க்ரோனைஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி அதை அழகா கொண்டு போய் நம்மளோட பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸையும் பயாலஜிக்கல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் ஒழுங்கா பண்றதுக்கு தான் ஹார்மோன்ஸ்னு பேரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னுடைய பந்தை பிளே பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்டு மற்றவர்கிட்ட போயிட்டு வரட்டும். என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இது அசோசியேட் ஆயிருக்கு, இந்த ஹார்மோன்ஸை
இந்த ரிப்ரொடக்டிவ் ஏஜ்லயே நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சால் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா சிம்டமேட்டிக்கா கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னேன். ஆனா ஒரு 40 வயசுல ஒரு ஃபீமேல் என்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து எராட்டிக்கா பீரியட்ஸ் இருக்கு, எனக்கு மெனோபாஸ் வந்துருத்தா அப்படின்னு கேட்டா, இருங்க வந்துருத்தா எப்போ வரும் சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்ல முடியும். அதுக்குதான் ஹார்மோன்ஸ். கட்டாயம் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லியிருக்கேன். 30 வயசு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன், உனக்கு இனிமே பீரியட்ஸ் வராதுமா, you are going to have early menopause. 50 வயசுல ஒரு லேடி வந்து கேட்டா, சார் எனக்கு வந்து 6 மாசமா பீரியட்ஸே வரல, மெனோபாஸ் வந்துருது. மெனோபாஸ் வந்து நீங்க சொல்லாதீங்கம்மா, 2 நாள் டைம் கொடுங்க நான் சொல்றேன். ஹார்மோன் எஸ்ஸே படி பார்த்தேன், கட்டாயம் உங்களுக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல பீரியட்ஸ் திரும்ப வரும், உங்களுக்கு மெனோபாஸ் இன்னும் வரல. மெனோபாஸ்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் 1-2 இல்ல, 40 சிம்டம் இருக்கு. ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க 40. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த 40 சிம்டம் எல்லாருக்கும் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. 4 இருக்கலாம், 40 இருக்கலாம், 10 இருக்கலாம், 8 இருக்கலாம். இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஏன்னா நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்முடைய ஜெனட்டிக்கு, நம்முடைய மதர் கொடுக்குற ஜீன்ஸ், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய மென்டாலிட்டி, இந்த யோகா பிராணாயம் எட்ஸெட்ரா, நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது, அசோசியேட்டட் ஹார்மோன்ஸ், நம்முடைய ப்ரிகாஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி எக்ஸலன்ட் சார். ரொம்ப மெனோபாஸை வந்து நீங்க ஒரு பெரிய சிரமமாவோ ஒரு வேதனையாவோ சாபமாவோ எதிர்கொள்ளாதீர்கள். உங்க உடம்புல ஏற்படுற தவிர்க்க முடியாத பயாலஜிக்கல் சேஞ்சஸை கரம் கூப்பி வரவேறுங்கள். ஆனால் வரத்துக்கு முன்னாடி தயாரா இருங்க. அதனால் ஏற்படுற உபாதைகள்ல இருந்து காப்பாத்திக்கோங்க. காப்பாற்ற முடியுமா? 100% முடியும். 100% முடியும். என்னென்ன உபாதைகள் ஏற்படுறது? எல்லாத்துக்கும் முடியுது. இரிட்டேஷன், எஸ். போன் டிசார்டர்ஸ், எஸ். ஈஸ்ட்ரோஜன் குறையிறது, எஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் யூ கேன் பிரிவென்ட். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபீமேலுக்கு வந்து யூட்ரஸ் வந்து பல்கி யூட்ரஸ் இருக்கு, உடனே 30 வயசுல கட்டி போடு. யூட்ரஸ் வந்து உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துட்டா யூட்ரஸ் பர்பஸ் முடிஞ்சு போச்சு, கட்டி போடு. யூட்ரஸை கட்டி போடணும், பகவானே கட்டி போட்டுருப்பாரு, நீங்க எது கட்டி போடணும்? இட் இஸ் நாட் த ஆன்சர். ஒரு உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கனும் வேல்யூபிள், இம்பார்ட்டன்ட். காட் டிசைட்ஸ். நத்திங் இஸ் சூப்பர்ஃப்ளூவஸ், நத்திங் இஸ் ரிடண்டன்ட். If it has served the purpose, unless there is a disease, unless there is a demand and warranting issue, that it should not be anymore there. இனிமே வீட்டுல சிகிச்சைக்கு முடியாதான் ஒரு ஆளை விட்டு வெளில அனுப்பணும். சின்ன தொந்தரவு கொடுக்கணும், சமாளிச்சு பக்குவப்படுத்தி நம்ம கூட வச்சுக்க பார்க்கணுமே தவிர வெளில அனுப்புறது வந்து சொல்யூஷனே கிடையாது. இட் இன்வைட்ஸ் மோர் ப்ராப்ளம்ஸ். Thank you. I'll play a second round after the rest of the colleagues. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சு நாட் அவுட்ல இருக்கீங்க. பிரவாகமா தகவல்களை கொட்டிருக்கீங்க. இப்போ வந்து சுபி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்பாங்க. Thank you. ஹலோ ஜெயா மேம், நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அந்த யங்கர் ஸ்டேஜை தாண்டி மிடில் ஏஜ்ல தான் வந்து அவங்களுக்கு அந்த மெனோபாஸ்ங்கிறது வருது. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த தாம்பத்திய உறவுகள் வந்து பாதிக்கப்படுதா? அந்த தாம்பத்தியம், செக்ஸ் லைஃப், இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அந்யோன்யம், நெருக்கம் அப்படிங்கிறதே இல்லாததுதான் வந்து ஒரு இறுக்கமா ஒரு ஸ்டிஃபான ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கா இந்த ஸ்டேஜ்ல? இப்ப ஒரு ஜென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். வீட்டு லோன் நம்ம கட்டணும், கார் லோன் கட்டணும். அந்த புனிதா மேம் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகணும், இந்த மாதிரி பணம் சேர்க்கணும், நிறைய இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். லேடிஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிப்பு, அவங்களோட ஃபுல் எஜுகேஷன்ல நம்ம கவனம் செலுத்துறோம். அந்த மாதிரியான இருக்கிறதுல வந்து அவங்களுடைய அந்த பழைய அட்மாஸ்பியர், அந்த பழைய ரொமான்ஸ் லைஃப்ங்கிறது தொலைஞ்சிடுறது. அந்த தொலைஞ்சிடுற ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து அவங்க, இது வந்து ஒரு பெரிய முக்கியமான ரூட் காஸா இருக்கா, அந்த ரொமான்டிக் லைஃபை வந்து இழந்துடுறாங்க. அது அந்த மாதிரி இருக்கா? ஒரு பெரும்பாலான தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு ரொமான்ஸ்ங்கிறதே ஒரு தப்பான விஷயமா பாக்குறாங்க. அந்த அவேர்னஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேத்துக்கு இருக்கா, இல்ல இன்னும் அந்த அவேர்னஸ்க்கு யாருமே தயார் ஆகலையா? இந்த மாதிரி விஷயங்களை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எல்லாமே கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ் சுபி. சோ இதுக்கு முந்தி பேசின 2 ஸ்பீக்கர்ஸுமே, புனிதவதி மேடமும் சரி, டாக்டரும் சரி, டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. சோ நான் வந்து கொஞ்சம் லைட்டா தான் பேச போறேன். ஏன்னா லைஃப் கோச்சிங் அப்படிங்கறதே வந்து வாழ்க்கையை கொஞ்சம் லைட்டா, ஐ எம் ஆல்சோ பாசிட்டிவ் சைக்காலஜி பிராக்டிஷனர் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவா எப்படி விஷயங்களை எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிறது தான். முதல்ல
ஒரு பாட்டு, பாரத விலாஸ்ல ஒரு பாட்டு KR விஜயா பாடுறாங்க. 40 வயதில் நாய் குணம் நான் தான் அறிஞ்சு நடக்கணும், 60 வயதில் செய்குணம் நான் தான் புரிஞ்சு நடக்கணும். ஆக 40 வயசுல நாய் குணமா, அது என்ன குணம்? அடுத்து சொல்றாங்க கோபம் வருது, கடுகு மாதிரி முகத்துல வெடிக்கிறது, இதெல்லாம். ஆக 40 வயசுல ஆரம்பிக்கும் பொழுதே வந்துட்டு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஏதோ ஒரு உடம்புலயும் மனசுலயும் ஒரு ஒரு தளர்ச்சி வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த நாள் இந்த படம் வந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் விழுறதுதான் நாய் குணமா மேடம்? விழுறதுதான் நாய் குணமா? அந்த பாட்டுல அப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டாங்க. வள்ளுவள்ளன் விழுறதுதான் நாய் குணம் அப்படிங்கிற மாதிரிதான். கடுகு போட்டா வெடிக்கிற மாதிரி முகத்துல கோபம் வருது அப்படிங்கறதுதான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சினிமா வந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி எந்த டென்ஷனும் பிரஷரும் கூட யாருக்கும் அவ்வளவா கிடையாது. அதுதான் இந்த 40 வயசு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாவே பெண்களுக்கு வந்து இன்னைக்கு தேதியில ஒரு குரூஷியல் பீரியடா தான் இருக்கு. ஏன்னா அந்த 40 இயர்ஸ்ல தான் வந்து டீனேஜ் பசங்க இருக்காங்க, ஸ்கூல் ஃபைனல்லயோ இல்ல காலேஜுக்கு போற லெவல்லயோ இருக்கிற பசங்க இருக்காங்க. சோ அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய எதிர்காலம், படிப்பு, இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது இவங்களுடைய ஏஜ் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸுடைய உடல் நலம், மனநலம், அதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. இது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே லேடிஸை பத்தி தான் சொல்றேன். மூன்றாவது அவங்க ஒரு வேலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வேலையில ப்ரமோஷன் அடுத்த கட்டம், அதுக்கான ஒரு இது இருக்கு. இல்ல வீட்டுல இருந்தாக்க ஒரு ஹோம் மேக்கராவும் அவங்களால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த டென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு இருக்கு. இப்போ இன்னொரு அடிஷனலா என்னன்னாக்கா நிறைய விமன் ஆர் சிங்கிள் பேரண்ட். அது இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான விஷயமா இருக்கு. சோ ஒரு அப்பாவுடைய பொறுப்பையும் சேர்த்து வந்து இந்த அம்மா பண்ண வேண்டியது. சோ இதெல்லாம் தாண்டி அந்த மெனோபாஸ் டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே கடந்து போக வேண்டிய, எல்லா லேடிஸுமே கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் தான். இது ஆண்டாண்டு காலமா எல்லா லேடிஸும் தான் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹைஜீனிக் இது கிடையாது. பிளஸ் மத்தபடி ரொம்ப ஓவரா வேலை செய்யறவங்க எவ்வளவு குடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு எவ்வளவு கம்ஃபர்ட்டா இல்லாத இருந்தவங்களும் இந்த மெனோபாஸை தாண்டிதான் வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்து இதையுமே ஒரு பெரிய விஷயமா தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க இதுல இன்வால்வ் ஆகுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அதனாலதான் வந்து இதுல வந்து இந்த மெனோபாஸ ஹஸ்பண்ட் மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்க முடியும். நோ ஒன் எல்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹஸ்பண்டோட ப்ராப்ளமோ ஒய்ஃபோட ப்ராப்ளமோ இது வந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சு அதை கடந்து போயாகணும். சமீபத்துல அதாவது இந்த கொரோனாக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கருத்தரங்கம் மட்டும் பண்ணேன். அதுல வந்து சென்னையோட பெஸ்ட் நியூரோ ஸ்பெஷலிஸ்டும் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்டும் கலந்துட்டாங்க. அதுல அந்த மெயினா வைக்கப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, கட் இஸ் த செகண்ட் பிரெயின். அதாவது குடல் அண்ட் வயிறு அதுதான் வந்து 2வது மூளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மூளையில உற்பத்தி ஆகிற எல்லா உணர்வுகளுமே, சாதாரணமா கோபம் வந்தது அப்படின்னாக்கா நமக்கு வயிற்றுல ஒரு எரிச்சல் வருது, அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஸ் ஃபீலிங்கா அந்த நெஞ்சு வரைக்கும் அந்த எரிச்சல் போகுது. 2வது ஒரு பயம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வயிற்றை போட்டு கலக்குது. 3வது போன்ல ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஏதோ ஒரு சேட் நியூஸோ ஏதோ ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து உடனே ஒரு பவர் மூமெண்ட் வந்து நம்ம வாஷ்ரூம்க்கு ஓடுறோம். 4வது ஏதாவது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னாக்க மேடம் மேடம் சொன்ன மாதிரி இட் கோஸ் டு லெவல் ஆஃப் டிப்ரெஷன்ல போயிட்டு ஒண்ணு நிறைய சாப்பிடுறோம், இல்ல சாப்பிடாமலே இருக்கோம், இல்ல நாள் பூரா மெகா சீரியல் முன்னாடி உட்கார்ந்து. சோ இந்த மாதிரி மைண்டுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உடம்புல ஏற்படுற சில சங்கடங்கள், நீங்க ஹார்ட் பிளஷோ, ராத்திரியில திடீர்னு தூக்கமின்மையோ, இல்லைனாக்க வேர்த்து கொட்டுறது, என்னென்னமோ வரும் பொழுது நமக்கு வயசாயிடுதோ, நம்மளால இனிமே வந்துட்டு ஃபேமிலி லைஃப்ல வந்து இருக்க முடியாதா, நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 2 பேருமே அப்ப அவங்களால நம்மளால திருப்திப்படுத்த முடியாதா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வந்து அதிகமா வந்துடுது. எனக்கு ஒரு கிளையண்ட் வந்தாங்க. எப்படின்னாக்கா she is in the mid 40s. Excuse me ma'am, கொஞ்சம் மைக்க மட்டும் நீங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்பா வச்சு பேசுங்க. சில சமயம் சவுண்ட் கொஞ்சம் இப்ப கேக்குதா? Is it clear now? yes sir. So அந்த கிளையண்ட் வந்து she is in the mid 40s. அவங்க நல்ல காலேஜுக்கு போற 2 பசங்க, நல்ல அழகான அளவான குடும்பம்.
அவங்க வந்து அவங்களை கூட்டிட்டு வந்தது அவங்களுடைய பையனும் பொண்ணும் தான் கூட்டிட்டு வந்தாங்க. என்னம்மா ரீசன் அப்படின்னு கேட்டேன். இல்ல கொஞ்ச நாளா அம்மா வந்து எப்பவும் ஒரு தனிமையிலே இருக்காங்க, அப்பப்போ கண்ணுல தண்ணி விட்டுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. தென் நான் அந்த அம்மாவை மட்டும் தனியா உட்காந்து வச்சு, என்னம்மா ரீசன், என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஷீ இஸ் a ஹோம் மேக்கர் ஒன்லி, நாட் a ஒர்க்கிங். கேட்டதுக்கு இல்ல கொஞ்ச நாளா எங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல, என்கிட்ட ரொம்ப விலகி போற மாதிரி தோன்றது. அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து அவங்க சொந்தத்திலேயே ஒரு பொண்ணோட பேரை சொல்லி அவருக்கு அவங்களோட தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு தோன்றது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இது ஒரு அழகான குடும்பம், சின்ன குடும்பம், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் இல்ல அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு சந்தேகம் ஏன் இவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்ட சொன்னேன், உங்க டேடி இன்னைக்கு நைட் என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லி. அவர் பேசினார். அவர்கிட்ட ஓப்பனாவே இந்த சந்தேகத்தை அவங்க ஒய்ஃபுடைய சந்தேகத்தை நான் சொன்னேன். இந்த மாதிரி அவர் சொன்னார், மேடம் கொஞ்ச நாளா எனக்குமே வந்து எனக்கு இந்த செக்ஸுவல் லைஃப்ல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கு. அத வந்து ஒருவேளை என் மனைவி தப்பா புரிஞ்சுட்டாங்களோ என்னமோ அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்பதான் தெரிஞ்சது இவங்க 45லயும் அவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் கொஞ்சம் நிறைய. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல ஒரு 8 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 46, அவருக்கு கிட்டத்தட்ட 54 வயசு. இவங்களுக்கு மெனோபாஸ் ஆரம்பிக்கிற கட்டமா இருக்கு, அவருக்கு ஆண்ட்ரோபாஸோடைய ஆரம்ப கட்டமா இருக்கும் போல இருக்கு. சோ 2 பேருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட அந்த லேடியை ரெஃபர் பண்ணி இந்த ஹார்மோன் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், எல்லா டெஸ்டையும் எடுக்க சொல்லி அதுக்கப்புறமா 2 பேரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசணும். உங்க 2 பேருக்குள்ளேயும் இப்ப தேவை ஒரு அனுசரணையான நேரம். இந்த நேரத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். சோ 2 பேருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ வந்துட்டு அதர் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நீங்க வந்து கொஞ்ச நாள்ல திரும்பி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் எப்படி வந்து சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயமும் அந்த பாட்டு 40 வயசில் நாய் குணம்னு பாடினாங்களோ, அதே இன்னொரு படத்துல சிவாஜி பாடுறாரு, 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். ஆக இந்த கட்டத்தை வந்து கடந்துட்டோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்து கடந்துட்டாக்க அதுக்கப்புறமா 50 வயசுல இருந்து வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை கடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஸ்கேல் போட்டு இப்ப எங்க இருக்காங்க, இந்த வாழ்க்கை துணை இப்ப எங்க இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு அவங்க எந்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அசஸ்மெண்ட் ஸ்கேல போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் அவங்க பண்ணலாம், வாட் ஆர் தி மெஷர்ஸ் தே ஹேவ் டு டேக் டு கிராஸ் தி ஸ்டேஜ் அப்படிங்கறத கண்டிப்பா நான் சொல்றேன். அத நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் சொல்றேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸலன்ட் மேடம், சூப்பர்பா, ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்போ வந்து அடுத்தது வந்து நர்மதா ரமேஷ் மேம் கிட்ட ரேவதி வந்து தன்னோட கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களும் நம்ம ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம் நர்மதா மேம். திருப்பியும் இந்த செகண்ட் டைமா வரீங்க, ரொம்ப வெரி ஹாப்பி. இப்ப வந்து நம்ம ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இவங்க சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸ் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் மேடம் அண்ட் டாக்டர் அண்ட் ஜெயரங்கராஜன் மேடம். இப்ப நீங்க இந்த மன ரீதியா எப்படி இதை தயார்படுத்திக்கிறது? இந்த ஒரு மெனபாஸ்னு உங்களுக்கு வந்திருப்பாங்க, அந்த சர்டன் கிளையன்ட்ஸ் வந்திருப்பாங்க. அப்ப எப்படி மன ரீதியா நீங்க அதை தயார்படுத்திப்பீங்க? அந்த மாதிரி வரவங்களுக்கு ஏதாவது யோகா, மூச்சு பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சி அது மாதிரி ஏதாவது வந்து செய்றீங்களா? அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சுய கழிவிறக்கம் மாதிரி வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம செய்யலாம் அவங்களுக்கு அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு? இப்ப ஜெயரங்கராஜன் மேடம் சொன்ன மாதிரியே தான், ஏதோ சந்தேகங்கள், ஏதோ குழப்பங்கள் அப்படின்லாம் இருக்குன்னா இதுக்கெல்லாம் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இது நீங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஓகே ரேவதி மேடம், இன்னொரு தடவை இது மாதிரி வந்து பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு தடவை வந்து டிஸ்கஷன் லீடிங்னு சொல்லுவாங்க, ஒரு டாபிக்கை கொடுத்து அதுல டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு அதை லீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 இருந்து 25 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. ஏஜ் குரூப் வந்து ஒரு 40 வயசுல ஆரம்பிச்சு 55, 57 வயசுக்குள்ள இருக்க லேடிஸ். ஒரு 3-4 சாய்ஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு, எதை பத்தி பேசினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் காமனா இருக்கணும் போது நிறைய பேர் வந்து மெனோபாஸ் பத்தி பேசணும்னு விரும்பினாங்க. ஸோ அங்க என்ன பேசிக்கிட்டோம், அங்க என்ன கிடைச்சதுன்றது எசன்ஸை மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன்.
இதுல மெனோபாஸ் அப்படின்ற வார்த்தை வர்றது கூட தெரியாத அளவுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க எனக்கு தூரம் சம்பந்தமா நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதுதான் வெரைட்டியா சொன்னாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி இதுல என்னன்னாக்க மெனோபாஸ்ன்ற ஸ்டேஜ் எப்ப வருதுன்னா 1 வருஷம் பீரியட்ஸ் வராத நின்னு போன அப்புறம் தான் அது மெனோபாஸ். அதுக்கு முன்னாடி வித்த காமிக்கிறது ஒண்ணு இருக்கு, அது பேர் பெரிய மெனோபாஸ். அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்னு. அது எப்படி இருக்கும்னா ஒண்ணே 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துடும் பீரியட்ஸ், இல்லைனாக்க 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும், 60 நாள் ஆகும். காணவே இல்லையேன்னு தேடிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளீடிங்கும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நார்மல் ஃப்ளோ இருக்காது, ஒண்ணு ரொம்ப கம்மி ஃப்ளோ இருக்கும், இல்லைன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஓவர் ப்ளீடிங்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு சொன்னாங்க அந்த லேடிஸ். எழுந்து நடக்கவே முடியாது எங்களால, காலெல்லாம் தொலை தொலைன்னு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு டைப்பா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பீரியட்ஸ் எப்ப வரும்னு சொல்லவே முடியாது. இந்த பீரியட்ல தான் என்ன ஆகும்னா இந்த இர்ரெகுலர் ஃப்ளோனால டாக்டர் சொன்னாங்க, 2 டாக்டர் சொன்ன மாதிரி உடம்புக்குள்ள நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கு. இத பத்தின ரொம்ப அவேர்னஸ் வெளியில இல்லாதனால ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து பயம் வந்துருது. அதனால என்ன ஆகுதுனாக்க என்னவோ நமக்கு வந்துருச்சோ, நம்ம இத்தனை நாள் நல்லா தானே இருந்தோம், இத்தனை வருஷமா பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையே வந்தது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கவலை, இதெல்லாம் கலந்த ஒரு மிக்சரா தான் நிறைய லேடிஸ் அன்னைக்கு பேசினாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வழக்கமா சுறுசுறுப்பா இருப்பேன் மேடம், ஆனா இப்பெல்லாம் வர வர எதையுமே செய்யவே தோணல, கடுப்பா இருக்கு, யாருக்கிட்டையும் பேச கூட பிடிக்கல. அவங்க சொன்னதெல்லாம் நிறைய டிப்ரெஷன் சிம்டம்ஸ். எனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை கூட செய்யறதுன்னா மலைப்பா இருக்கு, நம்மளா இவ்வளவு வேலை செஞ்சோம்னு தோணுது, ராத்திரில சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்கிறது பார்த்தா ஒரு நாள் நல்லா பசிக்குது, ஒரு நாளைக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே போனாங்க. நிறைய பேருக்கு முட்டி வலி சொன்னாங்க. அப்புறம் வந்து உடம்பெல்லாம் சொல்ல தெரியாத ஒரு பெயின், ஒரு வீக்னஸ், இது மாதிரி நிறைய உடல் உபாதைகளும் மன உபாதைகளும் இருக்கும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத சில வழிமுறைகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன அன்னைக்கு சஜஸ்ட் பண்ணேன்றதை இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க, உங்களுக்கு இது மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு, மெனோபாஸ்ல இருக்கீங்களா, பெரிய மெனோபாஸ்ல இருக்கீங்களான்றத டாக்டரை கன்சல்ட் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, இல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு மேபி அவங்க ஸ்கேனோ வேற என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறது அதுதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உடம்புல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மெனோபாஸ்ட் வர்றதுக்காக உங்களுக்கு உடம்பு ரெடி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சில வழிமுறைகள்லாம் இருக்கு. என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மெனோபாஸ்ன்றது ஏதோ ஒரு பூச்சாண்டின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். மெனோபாஸ்ன்ற வார்த்தை வந்த உடனே நிறைய லேடிஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு முதல்ல மாதிரி அழகெல்லாம் இருக்காது, முடியெல்லாம் கொட்டி போயிரும், உடம்புல வெயிட் போட்டுரும், கண்ணுகிட்ட கருவளையம் வந்துடும், கழுத்துல வந்து கருப்பு பேச்சஸ் வரும், உடம்பே வந்து ஒரு ஸ்டூப்பி பாஸ்டருக்கு போகும், நமக்கு வயசாயிடுது அப்படின்றது இட் இஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் லேடிஸ். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மெனோபாஸ்ன்றது இட் இஸ் லைக் another phase of life. டாக்டர் ரங்கராஜன் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலா, உணர்வு பூர்வமாக, உளவியல் பூர்வமா நம்ம அதை ஏத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதை எப்படி நமக்கு இந்த கஷ்டத்தை எப்படி ஏத்துக்கிறது? இப்ப நம்ம வீட்டுல திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? உடனே இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி, சார் கரண்ட் இல்லை சார் எங்க வீட்டுல எப்போ வரும் அப்படின்னா கேட்போம்? கண்டிப்பா கேட்க மாட்டோம். ஒண்ணு பக்கத்து வீட்டுக்கு, இல்ல மாடி வீட்டுக்கு, இல்ல எழுத்து வீட்டுக்கு போன் பண்ணுவோம். போன் பண்ணி எப்பா உங்க வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்போம். இல்லப்பா கரண்ட் இல்லைன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு, அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஃபீலிங் இருக்கு. அதையே தான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனோபாஸ் பிரச்சனை ஏதோ நமக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கு தான் பெரிய கஷ்டம் வந்துருக்குன்னு தனியா எடுத்துக்க வேண்டாம். யூ ஆர் நாட் அலோன். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, எல்லா லேடிஸ்க்கும் இது வந்து ஒரு கடக்கக்கூடிய பருவம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுவும் கடந்து போகும். இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஓவரா ப்ளீடிங் ஆகும்போது தெரியும் அதோட கஷ்டம். 25 நாள் 30 நாள் ப்ளீடிங் ஆன கேசஸ் எல்லாம் இருக்கு. அது நாட்டாப்பா அருவி மாதிரி கொட்டும் போது எதுவுமே எடுபடாது. ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் மனசுல வச்சுக்கணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வேணும்ன்ற மெடிகேஷன் எடுத்துட்டு
ரிலாக்ஸ்டா இருக்க கத்துக்கணும். இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். படுத்தே கிடக்கிற அளவுக்கு சிக்னஸ் கிடையாது இது. இது ஒரு பெரிய டிஸார்டரும் கிடையாது. அதனால வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு ரெகுலர் ஃபேஸஸ் ஆஃப் வாக்கிங் போகலாம். யோகா கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். மேடம் ரேவதி மேடம் கேட்ட மாதிரி கண்டிப்பா மெடிடேஷன்லாம் பண்ணீங்கன்னா, எதுக்கு மெடிடேஷன் பண்றோம்? மெனோபாஸை சரி பண்ணுமான்னு கேட்டா, மெனோபாஸை சரி பண்ணுதோ இல்லையோ, நம்ம மனசை சரி பண்ணும். நம்ம மனசை சரி பண்றதுக்கான ஸ்விட்ச் எதுல இருக்குன்னா, மூச்சு பயிற்சி. மூச்சு எப்படி பிரீத் பண்ணுன்றதெல்லாம் வந்து மெடிடேஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். மெடிடேஷன் அண்ட் பிரீத்திங் வந்து இட் ரியலி ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ். அப்புறம் வந்து நம்ம டாக்டர் மேடம் புனிதா மேடம் சொன்ன மாதிரி நல்லா பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது அதிகமா எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கலன்னா கூட லேக் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இருந்தா, டீஹைட்ரேஷன் இருந்தா கூட விதவிதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மெனோபாஸ்ல அதிகப்படுத்தி தெரியும். சாதாரணமா இருக்கிறது கூட பெரிய சின்ன பிரச்சனை கூட மேக்னிஃபை ஆகி தெரியும். ஸோ கண்டிப்பா தண்ணி நல்லா குடிக்கணும். வேற என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட சில லேடிஸ்க்கு இருக்கும். பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜ்லயும் சரி, மெனோபாஸ் ஸ்டேஜ்லயும் தூக்கம் சரியா வராது. ராத்திரி உருண்டு உருண்டு படுத்துப்பாங்க. காலையில எழுந்திருக்கும் போது நல்லா தூக்கம் வரும், ஆனா தூங்க முடியாது. தூங்கி எழுந்திருக்கும் போதே டல் அடிப்பாங்க, ஆனா வேலை செய்யணும், அப்ப வள்ளுன்னு எரிஞ்சு விழுவாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அது டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். தேவையான ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது, யோகா பண்றது, இது எல்லாமே ஸ்லீப் சைக்கிளை சரி பண்ணி கொடுக்கும். வேற என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள ஏதாவது கவலை இருக்கு, ஓயாம இதை பத்தியா யோசிச்சுட்டு இருக்கோம், அது நமக்கு டென்ஷனை கொடுக்குது, பதட்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்க கண்டிப்பா நமக்கு யாருக்கிட்ட சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அவங்க கிட்ட வெளியில சொல்லணும், ஷேர் பண்ணணும். இதை வந்து எமோஷனல் கெத்தார்சிஸ்ன்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ளேயே அடைச்சு போட்டு வச்சுட்டா நம்ம மைண்டு கூட இட்ஸ் லைக் ப்ரெஷர் குக்கர். ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் தாங்கும். இது உள்ள சொல்லாம போட்டு வைக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ரெஷன்லாம் வருது. அதனால என்ன பண்ணணும்? சப்போர்ட் குரூப்னு சொல்றாங்க. நம்ம வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இது மாதிரி கொஞ்சம் உடம்பு படுத்துது, உனக்கு அப்படி இருந்துச்சா, என்ன பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுவும் கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகுதோ இல்லையோ, மனசளவுல கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். வேற என்ன பண்ணலாம்னாக்கா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஜேக்கப்சன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நானே இந்த தெரப்பியில கொடுக்கறது உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா தலையில இருந்து கால் வரைக்கும் சைக்கலாஜிக்கலா கமாண்ட் கொடுத்து ஒரு பாடி பார்ட்டா லேசா ஸ்ட்ரெச் பண்ணி திரும்ப வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வச்சு டோட்டல் பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய அது டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. யாராவது தெரபிஸ்ட போனீங்கன்னா கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையில நம்ம ஈடுபடணும். மனசை நல்லா வச்சுக்கிறதுக்காக நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையில ஈடுபடணும். முடிஞ்சா புதுசா ஏதாவது விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம். நல்லா சமைக்க வரும்னா யூடியூப் சேனல் ஒண்ணு பண்ணலாம். நல்லா வந்து எழுத வரும்னா மத்தியமர்ல எழுதலாம். நல்லா பேச வரும்னா மத்தியமர்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மைக் பிடிச்சுன்னு வந்து பேச வந்துடலாம். ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யலாம். புதுசான ஆக்டிவிட்டிஸ் இத்தனை நாள் செய்ய முடியாத கூட செஞ்சு நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. மத்தியமர்ல எழுதினா முக்காவாசி சரியா போயிடும். மெனபாஸ் ஆண்ட்ரோபாஸ் கண்டிப்பாக பேசணும், எழுதணும், எல்லாரும் ஜூம்ல வந்து பேசணும். ஆமா மேம், ரோஹிணி மேம், இது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸலென்ட்டா சொன்னீங்க மேடம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த கோவிட் டைம்லயும் சரி, நம்மள்ட்ட இருக்கிற எல்லாருமே நிறைய இங்க ஆக்டிவா இருக்கிறவங்க இந்த ஏஜ் குரூப் தான். நம்ம இந்த மெனோபாசல் ஏஜ் குரூப், பெரிய மெனோபாசல், ஆண்ட்ரோபாஸ், இந்த ஏஜ் குரூப் தான். அண்ட் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ல we have been a very big support system. Thanks to சங்கர் ராஜரத்னம் சார், அவரோட இனிஷியேட்டிவ். நாங்க கண்டினியூஸா அவர் வந்து ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்துனே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். அது மத்தியமரோட பெருமைகள் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே போகலாம். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ரசிகை ஆஃப் மத்தியமர். ரொம்ப பிடிச்சி போய் தான் ஐ கண்டினியூ டு வாட்ச் எவ்ரி திங் தேர். அப்புறம் என்னன்னாக்க மீ டைம்னு ஒன்று சொல்றாங்க. நாங்க சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு டிப்ரெஷன் லைட்டா இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இது மாதிரி இருந்தா கூட மீ டைம்னு ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லுவோம். மீ டைம்னா என்ன? நமக்கு எந்த வேலையை பிடிக்கிறதோ அதை வந்து ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ½ அன் அவர் எனக்குன்னு டைம் நான் ஒதுக்கிக்கிறது. வேற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாம
எனக்கு பிடிச்ச வேலையில நான் ஈடுபடுறது. எனக்கு துணி தைக்க பிடிக்குமா, நான் துணி தைக்கலாம். எனக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா, பாட்டு கேட்கலாம். எனக்கு தூங்க பிடிக்குமா, 1/2 மணி நேரம் தூங்கலாம். அந்த டைம் ஃபிக்ஸடா வச்சுட்டு செய்யறது மீ டைம். வேற டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பண்ணும்போது சைக்கலாஜிக்கலா இட் கிவ்ஸ் சம் ஸ்ட்ரெங்க். இது வந்து மனசுக்கு வந்து உளவியலாக கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் கொடுக்குது. அகைன் வெரி வெரி வெல் செட் மேம். எனக்கு ரேவதி முன்னாடியே இந்த மீ டைம் பத்தி சொல்லிருக்காங்க. ஐ ரிமெம்பர் தட். இஸ் இட் நாட் ரேவதி? வீட்டுல இருக்கிற குட்டி சாத்தான்லாம் விட்டா செய்யலாம் தான். இல்ல அதாவது அவங்க சொல்றதே குட்டிச்சாத்தான்லாம் எத்தனை இருந்தாலும் நம்ம மீ டைம் வந்து கரெக்டா அது முன்னாடியே சொல்லணும்னு ரேவதி நீ ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. அதை பத்தி மாயா கிட்ட நீ சொல்லிடுவேன், இது வந்து மீ ஆமா, டைம். ஐயோ, என்ன மாதிரி எல்லாம் நான் கிளீனா வந்துட்டு இந்த நேரத்துல அம்மா தூங்குவா, டிஸ்டர்ப் பண்ண கூடாது, இது இருக்கு, ஏதாவது ஃபயர் இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலொழிய அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு போய் உட்காந்துருவேன். ஓகே மேம், கண்டினியூ. ஆமா, இது மாதிரி இந்த மீ டைம் வந்து என்ன சொல்றது, நம்மள பத்தியே நமக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிப்பீட்டடா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்யும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூழாங்கல்ல பெயிண்ட் அடிப்பேன், பழைய சிடியில பெயிண்ட் அடிப்பேன். ஒரு கொஞ்ச நாள் பண்ணி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா வி ஹேவ் அ கலெக்ஷன். அப்போ இட் கிவ்ஸ் சம் இன்னர் ஸ்ட்ரென்த். நமக்கு இந்த மாதிரி கூட செய்ய வருது அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த். இந்த விதத்துலயுமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மீ டைம். ஸோ இந்த மெனோபாஸ்ல வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி பார்க்காம நம்மள டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய முடியும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஆக்சுவலி இந்த மீ டைம் இப்ப மத்தியமர் டைமா மாறிடுது மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு. ஓகே, விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன்னா ஒரு விஷயத்த பாசிட்டிவா யோசிச்சு பாக்குறது. ஸோ நமக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கும், இல்ல மெனோபாஸ் பிகினிங்ல இருக்கும், மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்குனாக்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா யோசிச்சு பார்க்கலாம். யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி, நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபேமிலி இப்படி இருக்க போதுன்னு ஒரு இமேஜினரி பிக்சரா கூட இருக்கலாம். அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். அது நம்மளோட என்ன சொல்றது, உளவியல் பூர்வமாக நமக்கு நிறைய விதமான சப்போர்ட் கொடுக்கும். வேற என்ன பண்ணலாம்னா, ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கலாம். இது நானே பண்ணிருக்கேன். ரொம்ப உடம்பு முடியாத போது, ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கும் போதோ, இல்ல ஏதோ நமக்கு உடம்புல உபாதை இருக்கும் போது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது என்னது, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஆல் ரைட். இந்த 2 வார்த்தை தான், தாரக மந்திரம் மாதிரி. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லும் போது கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். இதையும் சொல்லிக்கிறது வந்து ஈஸியா மெனோபாஸ் பீரியட டேக்கிள் பண்ண முடியும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அழகுங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதுக்கு அட்டாச்மெண்ட் உண்டு. ரோஹிணி மேம், நான் ஒரு 1 மினிட்ல முடிச்சிடுறேன். ஓகே, அழகுன்னா ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. இப்ப மெனோபாஸ் வந்ததுனால என்ன ஆகும், ஒருவேளை வெயிட் கெயின் ஆகலாம், ஒருவேளை முடி கொட்டலாம், ஒருவேளை நம்மளோட தோற்றத்துல இருக்க அழகு கொஞ்சம் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட, அழகு வந்து நம்மளுடைய தோல் கலர்லயோ, நம்மளுடைய முக அமைப்பு, மூக்கு இப்படி இருக்கு, கண்ணு இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் விட, நம்ம உடம்பு வடிவம் இப்படி இருக்கு, இதெல்லாம் புற அழகு. இதை தாண்டின ஒரு பெரிய அழகு இருக்கு, அது அக அழகு. அதுதான் ரொம்ப முக்கியம். அக அழகை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், மத்தவங்க கிட்ட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா பேசுறோமோ, மத்தவங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ, இந்த 2 விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். இந்த அக அழகு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், புற அழகு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. அதோட எந்த ஒரு அழகு நமக்கு நிறைய மதிப்பையும் மரியாதையும் தரும்னாக்க, வெளியில இருக்கிற அக அழகு தான் வந்து புற அழகை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ணி கொடுக்கும். அதனால ரொம்ப அழகை பத்தி கவலைப்பட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கற்பனை குதிரையெல்லாம் தட்டி விட வேண்டியதில்லை. நமக்கு இன்னர் பியூட்டி இருக்கும்போது நார்மலி நம்ம எப்படி இருந்தாலுமே அழகா தான் தெரியும். ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஒரு பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜ்லயும் சரி, மெனோபாஸ் ஸ்டேஜ்லயும் சரி, வீட்டுல இருக்க அம்மா ஏன் சல்லுன்னு விழறா, உங்க அம்மா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்காம, கண்டிப்பாக வீட்டுல உள்ள எல்லாருமே இந்த உபாதையை புரிஞ்சுக்கிட்டு வேலையை ஷேர் பண்ணிட்டு, நாங்க உங்களோட இருக்கோம்மா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் பசங்களும் சொன்னாங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப அழகா ஈஸியாக கடந்து போயிட முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, எல்லா வேலையும் தானே தான் செய்யணும்னு இழுத்து போட்டுட்டு அந்த டயத்துல வந்து ஓவர் பர்டன் ஆயிட்டு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, அந்த டென்ஷனை மத்தவங்க மேல காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடு தான், நமக்கு முடிஞ்ச போது செய்யணும். திறமை இருந்தா, தரவுசு இருந்ததுன்னா பிரிச்சு கொடுத்துடலாம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துட்டா செய்யலாம். இப்ப துணி கிடக்குன்னு வச்சுங்களேன், துணி மடிக்கலான்னு டென்ஷன் ஆகுறதோட 2 நாள் துணியை போட்டு வைக்கலாம்.
அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மெனோபாஸ்ன்றது வந்து ரொம்ப அழகா ஈஸியா கிராஸ் பண்ணி போக முடியும். இது வரைக்கும் செய்ய முடியாத விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்க முடியும். மேம் So, அதான் இதோட அதாவது என்னோட நீங்க சொல்ற first ஒரு round. விஷயத்துல வந்து அந்த ஓவர் பேர்டனா, அதாவது நம்ம தான் செஞ்சோம் அப்பையில இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே தமால எடுத்து போட்டுக்கிறது ஒரு பெரிய பேர்டனா தான் ஆகுது நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா. அத அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சொல்லுங்க. அந்த மாதிரி பீப்புளை டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். They strive இதுல towards ஏகப்பட்ட the variety போகுது. perfectionism. நான் இன்றி ஒரு diabetes. அணுவும் அசையாதுன்னு நினைச்சுக்குவாங்க, இழுத்து போட்டுக்குவாங்க. Never delegate டைப் duty ஏ to டயபெட்டிஸ் others. மாதிரி நீங்க இதுல ஒரு கிளை இல்ல, போட்டு செய்யறது தப்பு இல்ல, செய்ய முடிஞ்சதுன்னா செய்யலாம். ஆனா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு புலம்பலோட குழம்ப செய்யக்கூடாது. கூடாது. அப்ப இல்ல இல்ல அது என்ன வந்து என்ன இப்படி அந்த போட்டு செய்ய ஆப்போசிட்ல வைக்கிறீங்களேன்னு இருக்கிறவங்க புலம்ப வந்து கூடாது. அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு செஞ்சீங்கன்னாலும் அவங்க செய்யறாங்கன்ட்டு உட்கார்ந்தே தான் இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம சில இதை வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, குழந்தைங்கள்ட்டயுமே சொல்றேன். அது சில குட்டி குட்டி வேலைகளை நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதுதான்ப்பா ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் சொல்றாங்க. அழகா மத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம வேலை, அதாவது இது எல்லாமே நம்ம பொறுப்பு தான் வச்சு தலை மேல தூக்கி வச்சுக்க கூடாது. கொஞ்சம் டிட்டாச்சா வச்சுட்டு கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம செய்யற மாதிரி குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, நம்ம செய்யற மாதிரி ஹஸ்பண்ட் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் விடுறது ஆனா இல்ல. நீ அப்படி செய்யலன்னு சொல்லி சண்டைக்கு போனா இருக்கட்டும், செய்ய மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அது ஓகேப்பா. சோ இதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சுக்கிறேன். ஓகே. இல்ல ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆக்சுவலி நம்மளோட இதுவே வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருந்தது. அதனால இப்ப இந்த செகண்ட் ரவுண்ட்ன்றது ஒண்ணும் இல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாரும் பேச போறதுதான். ரொம்ப நேரம் நம்ம இழுக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர் புனிதவதிய வந்து இப்ப கேலரி வியூல போடுறேன், எல்லாருமே விசிபிளா இருப்பீங்க. சோ வந்து இது ஒரு கருத்தை வந்து யார் பேசணும், அதுல அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்க கையை தூக்குங்க. அப்ப நான் வந்து அவங்கள பேச சொல்றேன். நான் வந்து டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் மெதுவா அவங்க எங்க காணும் மேடம் இருக்கீங்க, ஓகே ரைட். நான் வந்து உங்களை வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு சின்ன இது சொல்லி கேக்குறேன் மேடம். என் ஃப்ரெண்டு அவங்க ஒரு டாக்டர் தான், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். இவங்க வந்து ரொம்ப ஏகப்பட்ட திறமைகள் உள்ளவங்க. திறமைகள்னா அவங்க வந்து ஒரு டான்சர், ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ரிப்பப்ளிக் டே பரேட்ல போனவங்க, பல விதமான திறமைகள். அவங்க திறமைகளுக்கு ஒரு இதுவே கிடையாது. 2 பேரும் பிஜி முடிச்ச டாக்டர்ஸ். அவங்க வந்து எல்லாமே வீட்டுல வந்து அழகுணர்ச்சியோட பார்த்து பார்த்து வீட்டையும் நல்லா வச்சுப்பாங்க, தானே சமைப்பாங்க, வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சுபி சொன்ன மாதிரி, நர்மதா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து யாருமே வந்து அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. people were taking her for granted. இது வந்து அவ தானே செய்யறா அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து அவங்க ஒவ்வொரு வேலையும் செய்யறப்ப அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து போக போக கிடைக்கல. அவங்க அதுக்காக செய்யாம இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு அது நிம்மதியை தரல, செஞ்சாலும் அது அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கல, ரெக்கக்னிஷன் கிடைக்கல அந்த வேலைகளுக்கு. இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து தன்னோட அம்மா கிட்ட போன் பண்ணி நீ வந்து என் குழந்தையெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா பயந்து போய் அவங்கள வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட அனுப்புறாங்க. சோ அது வந்து இந்த மெனோபாசல் ஏஜ். சோ மெனோபாசல் ஏஜ்ன்றதுல இந்த தன்னிறக்கம் வந்து நம்மளோட எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற உணர்வு இருக்கு. அது வந்து முக்காவாசி ஃபேமிலியில நடக்கிறதே இல்லை. கணவரா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே டேக்கிங் தி அம்மா குடும்ப தலைவி ஃபார் கிராண்டட். இது வந்து அவ அப்படிதான் செய்வா அப்படின்ற மாதிரி. ஆனா பெண்களுக்குள்ளுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு, ஏதாவது சின்ன சமைச்சாலும் இது பண்ணாலும். சோ அது வந்து எந்த அளவுக்கு அவளை கொண்டு போச்சுன்னா ஒரு தற்கொலை மனப்பான்மை வரைக்கும் கொண்டு போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து குடும்பத்தோட அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போச்சு. அந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கு, இப்ப எல்லாருமே அதை புரிஞ்சுட்டு இது பண்ணாங்க. சோ இப்ப இந்த மாதிரி இதை வந்து நீங்க வந்து பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்? இப்போ வந்து அதுக்கு வந்து குடும்பத்தோட கவுன்சிலிங் கொடுக்கணுமா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அது அந்த இதை சொல்லுங்க மேம். அதுதான் மேடம், நீங்க சொன்னவங்க வந்து கரெக்டா மெனோபாசல் ஏஜ்ல இருக்காங்க, டிப்ரெஷன் சிம்டம்ஸும் இருக்கு. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அவங்களோட பர்சனாலிட்டி. ஸோ நீங்க சொன்ன பர்சனாலிட்டி படி பார்த்தா அவங்க கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கவங்க, ஒரு ரொம்ப தானே ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க சொன்ன பர்சனாலிட்டியில வருவாங்க. என்ன எல்லா கேரக்டர்ஸும் அதுலதான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவும் மத்தவங்க எல்லா வேலையும் பார்க்கணும், மத்தவங்க கொஞ்சமாவது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்ன்றது இருக்கும். ஸோ அது கிடைக்கலன்றப்ப அதுவே ஒரு டிப்ரெஷனாவும் மாறலாம். ஸோ நீங்க அவங்களுக்கு சூசைடல் தாட் வரைக்கும் இருக்குன்றப்ப அது கன்ஃபார்மா டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ டாக்டர்ன்றப்ப அவங்களுக்கு மெனோபாசல் சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் அதுல டாக்டர்ஸ்க்குமே சொல்றேன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த சமயத்துல வரும்ன்றதுக்கான அவேர்னஸ் கம்மி தான். ஸோ அதை கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
சோ வெளியில இருக்கவங்களுக்கு தெரியல நம்ம பேசுறதோட டாக்டர்ஸ்க்கு இது கண்டிப்பா இதோட அவேர்னஸ் கிடையாது. நீங்க கேட்டீங்க அவங்களுக்கு குடும்பத்தோட தான் கவுன்சிலிங் பண்ணணுமா இல்ல அவங்களுக்கு மட்டும் வந்தா போதும்னா கண்டிப்பா குடும்பத்தோட தான் கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் கல்ச்சுரல் ஃபேக்டராவும் இருக்கு, ஃபெமிலியல் ஃபேக்டராவும் இருக்கு. ஸோ கல்ச்சுரல் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப எல்லா வேலையும் அம்மா தான் செய்யணும், அதுக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர். அது நம்மளோட கண்ட்ரியில இருக்கிறது. சோ அது முன்னாடி இருந்த அம்மாக்கெல்லாம் அதை எதிர்பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றதுதான் முன்னாடி இருந்தது. இப்ப இருக்கிற அம்மாக்கள் அப்படி இல்ல இல்லையா? இப்ப இருக்கிற அம்மாக்கள் அப்படி கிடையாதுங்க மேடம். அதுதான் நான் சொல்ல வரேன். பட் அந்த பையன், அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பையன் வந்து அந்த அம்மாக்கு தான் கூட தான் வளர்ந்திருக்காரு. எங்க அப்பா எங்க அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது, நீ என்ன புதுசா கேக்குற? சோ அது வந்து அவங்களுக்கு புதுசு. நீங்க தேவையில்லாத ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதுதான் அவங்க நினைப்பாங்க. சோ இது ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர். சோ 2 பேருமே வந்து டாக்டர்ஸ் அப்படின்றப்ப மேபி ஒரு சிஸ்டர் இருந்திருந்தாவோ இல்ல ஒரு தன்னோட அம்மா ஒரு ஒர்க் பண்றவங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுவுமே இல்லாம இருந்திருக்கும். இப்ப நான் என்ன அதை கேட்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் ஃபேமிலி சொன்னேன் இல்லையா? இப்ப நம்ம இங்க இருக்கிறவே தம்பதிகளா பல பேர் இருக்காங்க, பல கணவர்கள் இங்க இருக்காங்க, பல மனைவிமார்கள் இருக்காங்க மத்தியமர்ல. இப்ப இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மெசேஜ் இருக்கணும் இல்லையா? டேக் ஹோம் மெசேஜ். யாரு வந்து வீட்டுல செய்யற ஒரு வேலையை வந்து அப்ரிஷியேட் பண்றோம், ஒரு திறமை இருக்கு, நம்ம கணவரோ மனைவியோ ஒரு எழுதுறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி திறமை இருக்கு, இல்ல பாடுறதுக்கு ஒரு திறமை இருக்கு, இல்ல வீட்டையே ரொம்ப பிரமாதமா வச்சுக்கிறாங்க, சமைக்கிறாங்க அப்படின்றத அப்ரிஷியேட் பண்றத அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றதே நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியறது இல்ல மேடம். ரொம்ப கம்மியான பேருக்கு தான், ஈவன் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே சொல்றேன், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் தெரியுது. ஃபீமேல் டு ஃபீமேல்னா அவங்களுக்கு ஒரு ஜெலஸாவும் இருக்கு, மேல் டு ஃபீமேல்னா ஃபீமேல் அவங்க பண்ற வேலையை தானே பண்றாங்க, அதுக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு இன்லாஸ்னா அவங்க நல்லா பண்றது நல்லாவே தெரியும், நம்ம சொல்லலாம் வாய் திறந்து ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றது நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்படி நினைக்கிறது கிடையாது. சோ இதெல்லாம் ஒரு பெரிய வேலையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமா, இதை நான் கூட தான் பண்றேன். சோ அப்படி எடுத்துக்கிறாங்களே தவிர இது கல்ச்சுரல் ஃபேக்டரா தான் நிறையவே இருக்கு. சோ நான் அந்த கவுன்சிலிங் இஷ்யூஸ்க்கு வரேன் மேடம். ஃபேமிலியா தான் கவுன்சிலிங் கண்டிப்பா கிடைக்கணும், கண்டிப்பா ஸ்பௌஸோட தான். ஏன்னா ஸ்பௌஸ்க்கு வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த ஏஜ்ல இருக்கும், இவங்களுக்கு எதனால இந்த இஷ்யூஸ் வருதுன்றத நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிதான் ஆகணும். சோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த டிப்ரெஷன்ல இருந்தோ ஆங்ஸைட்டில இருந்தோ நம்ம சீக்கிரமா அவங்கள கொண்டு வர முடியும். ட்ரக்ஸ்னால மட்டும் கண்டிப்பா கொண்டு வர முடியாது. 50% ட்ரக்ஸ்னா 50% ஃபேமிலி சப்போர்ட், 50% அண்ட் சோஷியல் சப்போர்ட். சோ அந்த பேஷண்டோட கோஆபரேஷனும் கூட. இது ஒரு நார்மல் இஷ்யூ தான். டிப்ரெஷன்ன்றது இந்த பேஷண்ட்டுக்குமே கேட்டா வந்து பயந்துருவாங்க. ஓ எனக்கு டிப்ரெஷனா, எனக்கு ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மாதிரி ஒரு அது கூட லைஃப் லாங் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒன்லி 6 months. அது ஒரு சாதாரண விஷயம், கியூரபிள் கண்டிஷன், பயப்படவே தேவையில்லை. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்கிற விஷயமும் கிடையாது. டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்றது ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. கியூரபிள் கண்டிஷன், அதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் போனோமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். இதுதான் மேடம். ஏன்னா நான் ஒரு 6 மாசம் கழிச்சு அதே வீட்டுக்கு போனேன், அந்த டாக்டரோட வீட்டுக்கு. அப்ப பார்த்தப்ப என்ன காலையில 6 மணிக்கு வந்து அவங்க வீட்டுல டாக்டர் ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல நின்று இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, பொண்ணு இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தா, பையன் வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் ரொப்பிட்டு இருந்தான். பையன் ஆண்டி நான் உங்களுக்கு சாயந்தரம் வேற ஏதாவது பண்ணி தரேன், நானே பண்ணி தரேன், நான் ஒரு 12th படிக்கிற பையன். சோ வந்து அந்த குடும்பமே வந்து சேர்ந்து ஒன்னா நின்னு வேலை பார்த்துட்டு இருந்தது கிச்சனுக்குள்ள. எனக்கு அந்த கண்கொள்ளா காட்சியா இருந்தது. உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மேடம், அவங்க ஸ்பௌஸ்க்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணனாலே போதும், அவங்க they will educate the children. சோ எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணணும்னு கொண்டாட்டமா செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டு வேலையை வந்து வீட்டுல வாசல்ல கிளீன் பண்றதுல இருந்து இதுல இருந்து ஃபேமிலியை கொண்டாட்டமா செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுதான் மேடம், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ற இது இருந்துச்சுனாலே நம்ம வந்து மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும். அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி. சோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது நம்ம குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க பின்னாடி ஃபேமிலியில நல்லா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே, ஜாப் இஷ்யூஸ்லுமே அது நமக்கு தேவைப்படுது. ஒரு டீம் ஒர்க் தேவைப்படுது, ஒரு மத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் நமக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ரகுராம் சார், நீங்க இந்த ஹார்மோன்ஸ் வந்து இதுல பிளே பண்றத பத்தி ரொம்ப பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலி நீங்க தனியா நிறைய வீடியோஸ் போட்டு அதெல்லாம் நம்ம மதிமர் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த தைராய்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாத்த பத்தியுமே ரொம்ப அழகா எக்ஸலண்டா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இத பத்தி நீங்க இன்னும் மேலும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஐ சம்மரைஸ். இதுல ஹார்மோன் இன்வால்வ்மெண்ட் எப்படி இந்த மெனோபாஸை கிரேஷியஸா வெல்கம் பண்ணலாம், ப்ரிப்பேர்டா இருக்கலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹார்மோன்ஸ் என்ன நடக்கிறது, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணாலும் ஈஸ்ட்ரோஜன் அலோன் அது மட்டும் வந்து தனிமையா சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு ரிப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லயே ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக் ஏறி ஓவலேஷன் சமயத்துல ஏறி இறங்கி மறுபடியும் ஃபைனல் ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு தடவை லுட்டியல் ஃபேஸ்ல ஏறி இறங்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ஒரு மாசத்துல ரிப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கே 4 தரம் அப் அண்ட் டவுன் ஆறுது. இப்போ கான்ட்ரா டு மேல் உடம்புலோட பிரிடாமினன்ட் ஹார்மோனுக்கு பேரு டெஸ்டோஸ்டிரோன். இது டெஸ்டிகிள்ஸ்ல செக்ரேட் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் வந்து ஓவரியில செக்ரேட் ஆகுது. ஃபீமேல் உடம்பை பார்த்த வரைக்கும் நான் சொன்ன இந்த ரிப்ரொடக்டிவ் ஏஜ்ல 13ல இருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு மாசமும் 4 தரம் ஏறி இறங்குறதுன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். ஆனா மேல பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் ஒரு 16-17 வயசுல அவன் வந்து அட்டைன் பண்றான் பியூபர்ட்டி அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன் லெவல் தியரிட்டிக்கலா 1700 யூனிட்ஸ் இருக்கும். 1700 நார்மல் வேல்யூஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எ மேல் இன் தட் பர்டிகுலர் ஏஜ். இந்த 1700 வயசாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்து ஒரு 60-70 வயசுல வந்து ஒரு 200 கிட்ட வரும். இட் இஸ் நாட் ஏ டிராஸ்டிக் அப்ஹீவல், பீக்ஸ் அண்ட் ட்ரப்ஸ் கிடையாது. ஒரு கிராஃப்ல அப்படியே ஸ்லைடோ இதுல ரேம்ப்ல நம்ம இறங்கி வரா மாதிரி ஒரு மெதுவா இறங்கிட்டே வந்து ஒரு லெவல்ல குறையும். ஆனா ஃபீமேல்ஸுக்கு ஏறி இறங்கி ஒரு மாசத்துல 4 தரம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் மேல் உடம்புல கிடையவே கிடையாது. அதனாலதான் டிராஸ்டிக் மெனோபாசல் ஆண்ட்ரோபாஸ் டிஃபரன்சஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க டேக் ஹோம் மெசேஜ் டு நம்ம மதியமர் மெம்பர்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க சார். ஓ தேங்க் யூ. போய் பாருங்க. தேங்க் யூ. டேக் ஹோம் மெசேஜ் என்ன சொல்ல விரும்புறீங்க? டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, மெனோபாஸ் ஏஜ்ல இருக்கிற ஒரு ஃபீமேலும் இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸை முன்னாடியே கஸ் பண்ணா, ஏன்னா இது வந்து ஒன்றும் சஸ்பென்ஸ் கிடையாது. ஒரு ஃபீமேலுக்கும் 40, 45, 50, 60 ஏதோ ஒரு ஏஜ்ல மெனோபாஸ் வரப்போறது. அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சஜஷன், கன்சல்ட் யுவர் ஃபேமிலி பிசிஷியன் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 35 வயசுல ஏன் கால்சியம் டெப்ளீஷன் எதனால வருது? ஈஸ்ட்ரோஜன் குறைய போன்ல கால்சியம் பைண்டிங் பெனாமினன், பேராதைராய்டு ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸுடைய கார்ரிலேஷன் குறையிறதுனால கால்சியம் பைண்டிங் டு த சிஸ்டம் குறைஞ்சு போறது. கால்சியம் சேனலே மாறி போய் கிட்னில போய் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்கே தவிர போன்ல போய் டெபாசிட் ஆகி போன் டென்சிட்டி, அதனால தான் நீங்க போன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு 40 வயசு மேல ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் யுவர் டாக்டர் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முன்னெல்லாம் ஒரு ஃபீமேலுக்கு 40 வயசு யூட்ரஸ் எடுத்தாச்சுன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் அது வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுறது. ஸோ கன்சல்ட் யுவர். 2வது, ஒரு ஃபீமேலுக்கு ஏன் வெயிட் ஏறுறது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் குறைய தைராய்டும் குறைஞ்சிடும். ஈஸ்ட்ரோஜன்னால வெயிட் இன்க்ரீஸ் கிடையாது, ஈஸ்ட்ரோஜன் அசோசியேட்டட் தைராய்டு டெஃபிஷியன்சி, அதனால தான் வெயிட் ஏறுறது. ஸோ தைராய்டு செக்கப்பை எவ்ரி இயர் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பெரியவளான உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்கும்போது தைராய்டு டெஸ்ட் இஸ் அ ரொட்டீன் டெஸ்ட். நானே ஒரு 40-50 பேர் தைராய்டு செக்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். 70% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஹைப்போதைராய்டிக். கிளினிக்கல், சப்கிளினிக்கல், பயோகெமிக்கல் எது வேணா இருந்துட்டு போட்டோம். ஸோ தைராய்டு சப்ளிமெண்ட், தைராய்டு டெஃபிஷியன்சிங்கிறது ஒரு வியாதி கிடையாது. பிரெக்னன்ட் லேடி கூட அண்டர் சூப்பர்விஷன் தைரியமா தைராய்டு மாத்திரையை சாப்பிடலாம். ஏன்னா நிறைய ஃபீமேல்ஸ் பிரெக்னன்சியும் போது பிபி இருந்தா அண்டர் வாட்ச் சாப்பிடணும், டயபெட்டிஸ் இருந்தா திஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஆனா தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை பிரெக்னன்சியும் போது சேஃப்டியா எடுத்துக்கலாம். அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட் இன்க்ரீஸுக்கும் தைராய்டு டெஃபிஷியன்சிக்கும் மெனோபாஸ், அதனால தான் 40 வயசுல பொம்நாட்டிகள் வெயிட் போடுறா. எனக்கு வயசு 40 ஆயிடுத்து, நான் வெயிட் போட்டேன். ஏன் வெயிட் போட்டது? ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சதுனால மட்டும் இல்லை. ஸோ ஈஸ்ட்ரோஜன் குறையச்சே கால்சியம் குறையிறது, தைராய்டு டெஃபிஷியன்சி வருது, ப்ரொஜெஸ்டிரோனும் சேஞ்சஸ் ஆகுது. அடுத்தது டெஸ்டோஸ்டிரோன். ஒரு மேல் உடம்புலையும் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு,
ஒரு ஃபீமேல் உடம்புலயும் டெஸ்டோஸ்டெரோன் இருக்கு. இத There is a பத்தி கூட balancing act. கேள்வி கேட்டிருந்தாங்க சார். அன்வான்டட் ஹேர் வந்து நிறைய அதான் வருது. அதுக்குதான் ஐ எம் கமிங் டுவர்ட்ஸ் தட், ஐ எம் எய்மிங் டுவர்ட்ஸ் தட். ஒரு ஃபீமேலுக்கும் இந்த மெனோபாஸ் ஏஜ் வரும்போது ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்ச உடனே ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரோன் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆயிருது, டில்ட் ஆகுது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட், ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி வந்த உடனே டெஸ்டோஸ்டெரோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் ஹர்சூட்டிசம் வருது. ஹர்சூட்டிசம்னா தேவையான இடத்துல இருக்கிற முடி கொட்டி போயிருது, தேவையில்லாத இடத்துல முடி வளருது. அத்தைக்கு மீசை முளைச்சா மாமான் அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் அடிக்கிறது காரணம் என்னன்னா, ஹர்சூட்டிசம் நார்மலா 60 வயசு 70 முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு தாடி முளைக்கிறது, மீசை முளைக்கிறது சர்வ சகஜம். பிகாஸ் ஆஃப் தி இம்பேலன்ஸ் பிட்வீன் ஈஸ்ட்ரோஜன். ஸோ மெனோபாஸ் ஏஜ்ல ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்ல, ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரோன், தைராய்டு, டெஸ்டோஸ்டிரோன். இதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மூளையில ஹாப்பி ஹார்மோன் ஒன்று செக்ரேட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும், செரோட்டோனின், பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ டிப்ரெஸ்ட் மூடு வருது, ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது, ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஈஸ்ட்ரோஜன் குறைச்ச செரோட்டோனின் ஹார்மோனும் குறைஞ்சு போயிடுறது. அதனாலதான் இந்த அசோசியேட்டட் ப்ராப்ளம் வருது. கான்சென்ட்ரேஷன், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், இன்வால்வ்மெண்ட், சொன்னாங்களே பிடிச்சமான வேலையை செய்யறதுக்கு கூட போஸ்ட்போன் பண்றது. அதுதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த வேலையை பண்ணுங்கன்னு நம்ம மேடம் சொன்னாங்க. குட், வண்டர்ஃபுல் சஜஷன். ஏன்னா செரோட்டோனின் செக்ரேஷன் குறையிறது. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கேட்டிகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பினெஃப்ரின், நாரெப்பினெஃப்ரின் சொல்லி அட்ரினலின் கிளாஸ். இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு பேரு. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது. அதனாலதான் பதட்டம், படபடப்பு, வேர்க்கிறது, நைட் ஸ்வெட்ஸ். ஸோ ஒரு ஹார்மோன் இல்ல, ஒரு காம்பெண்டியம் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து, இதெல்லாம் பயப்பட வேண்டாம். இது எப்படி சமாளிக்கலாம்? ஆண்களுக்கு வந்து ஒரு இது டில்ட் ஆகி ஹார்மோன் பேலன்ஸ் டில்ட் ஆகி, பெண்களுக்கு ஆண்களோட ஹார்மோன் அதாவது டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆற மாதிரி ஆண்களுக்கு பெண்களோட ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும். பெண்களுக்கு ஆற மாதிரி ஆண்களுக்கு ஆறதே கிடையாது. ஒரு பெரிய வரப்பிரசாதம். டெஸ்டோஸ்டெரோன் லெவல் குறையறதே தவிர ஈஸ்ட்ரோஜன் ஏறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் அவங்க உடம்புல எப்பவுமே 10 கீழே தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு 7 வயசு குழந்தைக்கு லெஸ் தேன் 20 இருந்த மாதிரி ஒரு ஆணுக்கு எப்பவுமே லெஸ் தேன் 10 தான். அதனாலதான் அவனுக்கு வந்து ஒருவேளை அந்த ஹார்மோன் லெவல் கூட இருந்தா தான் கைனோகோமாஸ்டியா, அப்புறம் வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன், அப்புறம் ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், அப்நார்மாலிட்டி, தே ஆர் நாட் ரெகுலர் திங்ஸ். ஆண்ட்ரோபாஸ்ங்கிறது ஒரு பினாமினே கிடையாது. அது ஃபீல் ஆறதும் கிடையாது, கேசஸ் ஜாஸ்தியும் கிடையாது. அதை ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த விஷயமும் தெரியாது, அந்த அளவுக்கு அதை படுத்துறதும் கிடையாது. தே ஆர் subjecting themselves to so many other activitiesனால அதை அவங்க ஃபீல் பண்றதும் கிடையாது. இதை பொறுப்படுறது கிடையாது. 70-80 வயசுல கூட இப்போ ரிட்டையர் ஆன ஒரு மனுஷன் கூட ஃப்ரெண்டோட சுத்த வெளில போயிடுவாரு, நியூஸ் பேப்பர் படிக்க வெளில போயிடுவாரு. ஃபீமேல் வீட்டு விட்டு வெளியே போறது இல்லையே, வீட்டுக்குள்ளே 4 சோத்துல உட்காந்துறதுனால மெனோபாஸ்னால வரக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் ஜாஸ்தி அவங்களே தனக்கு தான் வரவழைச்சிக்கிறாங்க. ஒரு மேல் வெளியில போய் வடிகால தேடி விடுறாரு. அதனால சோகால்டு ஆண்ட்ரோபாஸ் இருந்தாலும் he is able to get out of that issue because of his own other activities. நான் சொன்ன மாதிரி he may be professionally engaged, he may be engaged in the library, good. இல்லைன்னா ஒரு ரேஷன் கார்டு எடுத்துட்டு திட்டிகிட்டே ஒரு மளிகை கடைக்காவது போயிட்டு வந்துருவான், ஒரு கெரசின் வாங்கிட்டு வந்துடும், இல்லை எலக்ட்ரிக் பில், என்னடா நான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தேன், மேலே கீழே சாக்ஸில் 2 பாக்கெட்லாம் வசூல் பண்ணேன், கடைசியில் இப்போ வந்து சம்பளத்தை மட்டும் நம்பிட்டு ரேஷன் கடைக்கு போக வேண்டியிருக்கேன், அப்புறம் போயிட்டு நான் வந்து எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டுமே என்ன வச்சுட்டாங்களே திட்டிகிட்டே போயிட்டு வரோம். பட் இஸ் கெட்டிங் எங்கேஜ்ட். யங் ஏஜ்ல இருந்து மாறி போயிட்டாரு, இப்போ யங் ஏஜ் ஆயிட்டார். அவ்வளவுதான், ஏஜ் யங்ல இருந்து போயிடுது, ஆனா மனுஷன் யங் ஏஜ் ஆயிட்டார். ஆக்சுவலி நீங்க நிறைய சீரிஸ் ஆஃப் ப்ரோகிராம்ஸ் அப்புறம் பண்ணணும். இந்த டீமே ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட், நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். Thank you. அதனால டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, வெல்கம் மெனோபாஸ், இட் இஸ் a part of your life with folded hands. Don't get worried, be prepared, get checked, meet your doctor. Okay sir, excellent sir. Now Jaya ma'am, உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன as a life coach? Definitely. So taken for granted wife நடத்த கூடாது அப்படின்ட்டு மேடம் சொன்னாங்க புனிதவதி. That applies to the husband also. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹஸ்பண்டையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க கூடாது. ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்துல மெகா சீரியல் வேண்டாம். சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து காலையில வண்டியில கிளம்பி போறதுல இருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு பழக்கம். ஹஸ்பண்ட் வந்து FB மதியம்பர் பார்த்துட்டே இருந்தா ஒய்ஃப் திட்டலாமா கூடாதா மேம்? கரெக்ட்டா சொல்லிடுங்க. சரி, ஹஸ்பண்ட் தான் முதல் பிரையாரிட்டி. ஹஸ்பண்ட் கவனிச்சதுக்கு அப்புறமே FBக்கு போட்டோங்க. சோ அந்த நேரத்துல ஹஸ்பண்ட் சொன்னாக்க ஒரு கொட்டணும், அப்படியா அப்படி நடந்ததா அப்படின்னுட்டு கேட்கணும். அதே மாதிரி
ஹஸ்பண்ட் அவர் வந்த உடனே இவங்க ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்ல இவங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். அப்ப இவங்க வீட்டுல ஆபீஸ்ல என்ன நடந்தது, வீட்டுல அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, ஹஸ்பண்ட் அப்ப வந்ததும் உடனே வாட்ஸ்அப்ல ஒரு 5 நிமிஷம் அந்த வாட்ஸ்அப் பாக்கலன்னா ஒண்ணும் ஆயிடாது. அப்ப ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய எம்பத்தட்டிக்கலா ரெண்டு பேருக்குமே அடுத்தவங்களுடைய உடனே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பட் ஒரு எம்பத்தட்டிக்கலா ஒருத்தர் காது கொடுத்து கேட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, மேடம் சொன்ன மாதிரி அப்ரிஷியேட் பண்ணதான் வேணும். கூடவே தேங்க்ஸ் ப்ளீஸ் இதெல்லாம் கூட சொல்லணும். ஒரு காஃபி கொடுத்தா தேங்க்யூமா அப்படின்னா, அதாவது நம்ம மனித மனசை சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுற மனசுதான். இப்ப திடீர்னு இவ்வளவு நாள் பழக்கமா இல்லாதவங்களுக்கு திடீர்னு சொல்ல தயக்கமா இருக்குமே, அப்ப கூட சொல்லணும்ன்றீங்க இல்லையா? அது பிராக்டிஸ் பண்ணணும். எங்க லைஃப் கோச்சிங்க பிராக்டிஸ் வெளியே போறது இல்ல. பிராக்டிஸ், we have to practice the things. தேங்க்ஸ் ப்ளீஸ் குட் மார்னிங்மா இதெல்லாம் சொல்லணும். கூடவே மானே தேனே பொன்மானேன்னு கூட சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அந்த அந்த சிச்சுவேஷனை கடக்கிறதுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இது முக்கியம். அடுத்தது ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேசணும். ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லிட்டு இவங்க ஏதோ பண்ணிட்டு கொட்டக்கூடாது, இல்லைன்னா அவரு எதையோ போன நோண்டிட்டு சரிமா அப்படின்னு சொல்லக்கூடாது. The eye contact is very excellent ma'am, excellent. Quality time சொல்றீங்க. கொஞ்ச நேரம் பேசினாலும் quality time இருக்கணும்ன்றீங்க. ஸ்மைல் பாக்கும்போது ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பாக்கும்போது ஸ்மைல் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஆதித்யா சேனல் பார்த்து சிரிங்க மனசு விட்டு. மூணாவது டச்னா நாட் நெசசரி டு ஹேவ் அ செக்ஸ். தோளை தொட்டு நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு டச், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த நேரத்துல, அதாவது அப்ரிஷியேட் சொல்லும்போது அந்த மனைவியை பாக்குற பார்வையிலேயே, என்னைக்கு அந்த கல்யாணம் நிச்சயமாய் நான் முதல் பார்வையில பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்வை இந்த நேரத்துல எப்பவுமே இருக்கணும். அப்போ அந்த பாரதி ராஜா பாட்டு மாதிரி அநேகமா இப்போ நீங்க சொல்லி இருக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம மத்திய கமெண்ட் தூள் பறந்துட்டு இருக்கோம். என் மனைவி பாக்குற பார்வை இருக்கே, அவங்க வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்களே, சிவாஜி கணேசன் இது KR விஜயாவை பாக்குற மாதிரி பாக்கணும் அந்த பாட்டுல. கண்டிப்பா கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தாருன்னா ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு பாத்துக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு மைல்ட் மியூசிக் போடுங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி ஆண்ட்ரோபாஸ்னால பெருசா ஹஸ்பண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது இல்ல, பட் இந்த மெனோபாஸ்னால திஸ் லேடிஸ் வில் நாட் ஹேவ் an active sex with their husbands. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது இதை கடந்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். இதுதான் நான் சொல்ற டேக் அவேஸ். ஸோ லீட் அ காம் லைஃப், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் எடுத்துட்டு போகும்போது லஞ்சோட கூட ஹஸ்பண்ட் டயாபெட்டிக்கா இல்லைன்னா ஒரு சின்ன சாக்லேட் வச்சு கூட அனுப்பலாம். ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கி ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம். சின்ன விஷயங்கள் தான், அதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. அதான் மனசளவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாக்க இந்த செக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாத இதை கடக்கலாம். அதுதான் என்னுடைய டேக் அவே. தேங்க்யூ. சூப்பர் மேம். அடுத்து நர்மதா உங்களோட டேக் ஹோம் மெசேஜ், அதோட நம்ம சம்மிங் அப் பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் கெட்டிங் லேட். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் முடிக்கவே மனசுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உட்காந்து கேட்கற எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் நம்ம ஒரு டைம் லிமிட் நமக்கு இருக்கு இல்லையா, அதனால நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. நர்மதா சொல்லுங்க உங்களோட டேக். எஸ், அதாவது மெனோபாஸ் அப்படின்றத வந்து லைஃப்ல வந்து நம்மளோட இளமை எல்லாம் போச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா let it be a beginning for the next phase of life. அடுத்த வாழ்க்கையோட அடுத்த ஒரு கட்டத்துல இதுதான் ஆரம்பம்னு எடுத்துக்கலாம். எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே என்ன வேணும்னாக்க ஒரே விஷயம்தான், we want to be happy in life. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். always remember friends, happiness is a matter of choice. குட்டி குட்டியா உடம்பு படுத்துறது, வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால சந்தோஷத்தை விட்டுற வேண்டாம். மெனோபாஸ்ன்றது தானாகவே அழகா இயல்பா கடந்து போகக்கூடிய விஷயம். let us choose to be happy and happy. ஹாப்பினஸ் கையில எடுத்துக்கோங்க, உங்க ஹாப்பினஸ் உங்க கையில அப்படின்னு ரொம்ப அழகான மெசேஜ் சொல்லிருக்காங்க. நவ் சுபி, நீ என்ன சொல்ற? அதேதான் மேம், அதாவது ப்ரோக்ராம் பத்தின உங்க கருத்தை கேக்குறேன். இல்ல நான் என்ன அந்த ஸ்டேஜ்க்கே வராதனால அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எல்லாம் பேசுறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பட் நான் ப்ரோக்ராம் வைஸ் சொல்றேன். அதாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க ஒரு லாஸ்ட் ப்ரோக்ராமா இருந்தாலும் ஒரு மனசுக்கு திருப்தியா ஒரு யூஸ்ஃபுல்லா நீங்க எல்லாரும் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
இதே மாதிரி ஒரு நிறைய ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியாஸோட கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறோம். அவ்வளவுதான். ரேவதி எக்ஸலண்டா இருந்தது. அதுவும் எனக்கு டாக்டர் வந்து ரகுராம் அவர் சொன்னது வந்து இந்த கால்சியம் ஆக்சுவலி என்னோட அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு 40க்கு அப்புறமா இது சாப்பிடு, அந்த பால் நிறைய பால்ல கால்சியம் இருக்குல்ல, நைட் தூங்க போறச்சே பால்ல குடிச்சிட்டு இது அப்படின்னு சொல்லி, அது எனக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்டர் ஏதோ சொல்ல வராரு, ஒரு நிமிஷம். sorry for interruption, one more thing. இந்த ஈஸ்ட்ரோஜனை பத்தி சொல்லச்சே இன்னொரு சப்ளிமெண்ட் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா வைட்டமின் இ. வெரி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் கால்சியம். ஒரு ஃபீமேலும் 40 வயசுக்கு அப்புறம் விட்டமின் இல நேச்சுரல் சோர்ஸ்ல கிடைக்கிறது, பயாலஜிக்கல் விட்டமின் கிடைக்குது. இது வந்து கெமிக்கலி மேடு விட்டமின்ஸும் கிடைக்கிறது மார்க்கெட்ல. பட் ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஆல் மை சிஸ்டர்ஸ் ஹியர், 40 வயசுக்கு அப்புறம் வைட்டமின் இல வைட்டமின் இல பயாலஜிக்கல் ப்ரிப்பேர்ட் வைட்டமின் இ இருக்கு. அது ரெகுலரா எடுத்துட்டா ஈஸ்ட்ரோஜன் டெப்ளீஷனால வரக்கூடிய பிரச்சனைகளை அது வந்து கம்பேக்ட் பண்ணும். ஸோ கால்சியம், விட்டமின் இ, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்டிஆக்சிடென்ட் இஸ் வெரி குட் ஃபார் ஜெனரல் ஹெல்த் அண்ட் தி அதர் சஜஷன்ஸ் கிவன் பை தி டாக்டர்ஸ். இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு ஜஸ்ட் கிவ் மீ half a minute. இந்த முன்னெல்லாம் வந்து இந்த மெனோபாஸ் ஏஜ் வரும்பொழுது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் என்னன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். மெனோபாஸ் ஏஜ் வரவங்க எல்லாருக்கும் இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்காக எர்லிய HRTன்னு பேரு, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று. இட் வாஸ் வெரி காமன். ஐ எம் டாக்கிங் அபவுட் 2020 years ago. It's very common. You go to any gynecologist at the age of 40, you will be immediately given HRT. அதாவது பிளெயின் ஈஸ்ட்ரோஜன் கொடுக்கறது, இல்லாட்டி ஈஸ்ட்ரோஜன் எர்கோஸ்டிரோன் கம்பைன் பண்ணி கொடுக்கறது, இல்லாட்டி ப்ரோஜெஸ்ட்ரோன். அதுக்கப்புறம் நடந்த ரிசர்ச்ல இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துன நிறைய லேடிஸுக்கு ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட் டிசீஸும் சம்டைம்ஸ் பாசிபிலிட்டி ஆஃப் பிரஸ்ட் கேன்சரும் நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ்ல ரிசர்ச் நடந்து they have stopped immediately any hormone replacement therapy. Very important message. அதனால 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இருந்தது, ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்ஸே கொடுத்துருந்தா. இந்த ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட் இப்போ ரிசர்ச் இன்னும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. the research is still active going on, but still இன்னும் இந்த விட்டமின் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சேஃப் இல்ல அப்படிங்கிறதுனால இன்னும் அதை ரீசார்ஜ் பண்ணல. பட் earlier there were a lot of, so HRT பத்தி I just wanted to have this very important information which is now restarted, and vitamin E which is very useful for people like you. யாருக்கெல்லாம் அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த விட்டமின் இ சப்ளிமெண்ட் ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். இட்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் யூ, நீங்களாம் பியூட்டி கான்ஷியஸ் பத்தி சொன்னீங்கல்ல, விட்டமின் இ கிவ்ஸ் யூ பியூட்டிஃபுல் ஸ்கின். So this is a take home message. I think it's a sweet take home message for the night for the ladies. Thank you sir, thank you sir. Yeah, that give you a glowing skin. Glowing skin. வந்திருக்காரு. ரேவதி நீ முடிச்சிட்டு சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. ஓகே, நான் குயிக்கா முடிச்சிடுறேன், அப்புறம் சார் கிட்ட சொல்றேன், சார் கிட்ட கொடுத்துடுறேன். அதான் லைக் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது கொஞ்சம் தெரியும், ஓரளவு தெரியும், பட் இருந்தாலும் அதை வந்து சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்னு, இவங்க மீதி எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். மென்டலி கெட் ப்ரிப்பேர்ட் டு இந்த மெனபாஸ வெல்கம் பண்றதுக்கோ அந்த மாதிரி பண்ணா அப்புறம் சும்மா ஜாலியா தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ஃபேஸ் ஆஃப் த லைஃப்னு சொல்லிட்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அந்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க எல்லாரும். இப்ப நான் வந்து சங்கர் சார் கிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். குட் ஈவினிங் டாக்டர் ரகுராமன் சார், பயங்கரமா பிரமாதமான கமெண்ட் சார். உங்களுக்கு நீங்க வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஷன்ஸ் ஆக்கிட்டீங்க, 4 பேர் சேர்ந்து. கிரெடிட் கோஸ் டு யூ சார். நீங்க தான் யூ ஆர் தி மென்டார். நீங்க டாக்டர் புனிதவதி, ஜெயா ரங்கராஜன் was been our மத்தியமர் for quite long, and டாக்டர் நர்மதா இப்ப ரீசெண்டா தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து you have made it this one of the best sessions. In fact some people வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, போஸ்ட் ஆஃப் தி வீக் கொடுக்குற மாதிரி போஸ்ட் ஆஃப் தி ஜூம் கொடுக்கறதுனால அது இதுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அதை பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி ஃபுல் டைம் பார்த்துட்டு இருந்தேன், கடைசியில உள்ள வரங்கிட்டு தான் வந்தேன். உங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 4 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஷன்ஸ். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க இதை பத்தி. 100% வார்த்தையை நான் இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ஆனால் அதை பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஜெய ரங்கராஜ் ரொம்ப அழகா சொன்னாங்க. டாக்டர் புனிதவதி வந்து ரொம்ப சில விஷயங்கள்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது.
டாக்டர் நர்மதா வந்து போன தடவை வேற எதுக்கு வந்தாங்க, இந்த தடவை வந்து கன்சல்டன்டா வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. நான் இப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்கு வந்தேன்னா, லேடிஸ் கிளப் பத்தி சொல்றதுக்காக. லேடிஸ் கிளப் அப்படின்னு ஒரு இதுக்கு ஆரம்பத்துல வந்து சிங்கப்பெண்ணு வச்சோம். அப்புறம் வந்து சிங்கப்பெண்ணா வந்து ஒரு ரொம்ப இதா இருக்கு, லேடிஸ் விஷயங்களை ஸ்பெசிபிக்கா பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற போது அந்த பேர் வந்து லேடிஸ் கிளப் சொல்லி டாக்டர் சொல்லி அதை ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து 10 செஷன்ஸ் இது வரைக்கும் 9வது சார். 9வது. எதுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லல மக்களே, இத வந்து க்ளோஸ் பண்ணுங்க நான் சொல்லல அவங்கள்ட்ட, அது சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது மட்டும் இல்ல, ஈவன் ஸ்பாட்லைட்டா இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் ஃப்ரைடே ஃபன் நைட் மட்டும் பாருங்களேன், ஏதாவது கூப்பிட்டா 150 பேர் வராங்க. ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்து டிபேட் ப்ரோக்ராம்ஸ். பட் இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க பாருங்க. பட் இதை ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் வந்து டென்ஷன். இப்ப டாக்டர் இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்கு, ரேவதிக்கு அவங்களோட வீட்டு பிரச்சனைகள் இருக்கு, சுபிக்கு அவங்களோட வீட்டு பிரச்சனைகள் இருக்கு. அவங்க இந்த ஒரு ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு 2-3 நாள் கூட அவங்களால வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது. உடனே அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அதுக்கு நல்லா வருவாங்கல்ல, அதுக்கு யாரெல்லாம் ஆட்களை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர். எவ்ரி வீக் அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கு. இதை பத்தி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். அந்த ப்ரெஷர் வந்து எவ்ரி வீக் பண்ணும்போது வந்து அவங்க கொஞ்சம் ஆயாசம் வந்துடுது எல்லாருக்குமே. நம்ம வந்து 26 வீக் பண்ணுவோம் மத்தியமர் சபை, அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஆயாசம் வந்தது. அதனாலதான் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் 10 எபிசோட் நம்ம வந்து பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு வேற யாராவது ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு திருப்பி அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பேசிட்டதுனால அவங்க வந்து இப்போ இந்த வாரம் இதை முடிக்கிறாங்க. பட் திஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு பி தி பெஸ்ட் ப்ரோக்ராம் இன் லேடிஸ் கிளப் டாக்டர். Thank you sir, thank you. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் எங்களோட. And I want to congratulate specifically Dr. Rohini Krishna, Dr. Revati Balaji and Subi. ஏன்னா நான் இதுல இன்வால்வ் ஆகல, உங்களுக்கே தெரியும். நான் இன்வால்வ் ஆக விரும்பல, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் பார்க்கணும், எல்லா டிசிஷனும் உங்களுக்கு தான் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். எந்த ஈவன் டாபிக் செலெக்ஷன்ல இருந்து பார்ட்டிசிபென்ட் செலெக்ஷன்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் ஜாஸ்தி. அதுதான் ஃபேக்ட். ஸோ let us give them some rest. ஒரு 4-5 வீக்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேற ஒரு கான்செப்ட் வரலாம். பட் இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிருக்கணும். அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவு பேர் அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு பேர் அதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் வந்து யூடியூப்ல இத அப்லோட் பண்ணோம்னா இது இந்த டாபிக் ரிலேட்டடா யார் என்னைக்கு டவுட் இருந்தாலும் இதை எடுத்து பார்த்துக்கலாம். டாக்டர் ரகுராம் சொன்ன விஷயங்கள், டாக்டர் ரகுர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு பிசிஷியன், ஒரு 2 சைக்காலஜிக்கல் கன்சல்டன்ஸோட ஃப்ரீ கன்சல்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட we have given some, எவ்வளவு சார் உங்க ஃபீஸ் எனக்கு தெரியல, மேபி ஒரு 5000 rupees இருக்கும் சார். குட்வில் தான் சார் ஃபீஸ். whatever it is, ஒரு 5000 rupees ஒர்த் ஆஃப் கன்சல்டன்சி வந்து நீங்க வந்து ஃப்ரீயா மத்தியமஸ்க்கு நீங்க கொடுத்துருக்கீங்க சார். ஜெயரங்கராஜன், thank you so much. And டாக்டர் ரோஹிணி, ரேவதி, சுபி, congratulations, well done. நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிங்க. நீங்க என்ன ஒரே இது, நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து இப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா, அடுத்த வீக் என்னங்கிறது தீர்மானம் பண்ணாத போது நமக்கு அது ஒரு டென்ஷன் வருது. நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல ஒரு 10 ப்ரோக்ராம்கான கண்டென்ட்டையும் ரெடி பண்ணிட்டு ஆட்கள் விட்டு தயாரா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அதை வந்து ஃப்ரீயா பண்ணுங்க. அப்போ வந்து அது சரியா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பண்றவங்க எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. அதனால வந்து இங்க அதே மாதிரி நீங்க வந்து அதை பண்ணுங்க. பட் யூ ஹவ் டன் வெரி வெல். இந்த இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இதுக்கே வந்து செம வியூஷிப் சார், செம வியூஷிப். இதுக்கு இந்த மாதிரியான வியூஷிப் நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு பிரமாதமான வியூஷிப். அண்ட் இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் லேடிஸ் கிளப் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வியூஷிப் வந்தது, எஃப்எஃப்என் மாதிரியே வந்தது. ஸோ இட்ஸ் பாசிபிள். என்டர்டைன்மெண்ட் இல்லாத ஒரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம வந்து கொண்டாட முடியும். ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் வேலை, அதுதான் ப்ராப்ளம். அதை நீங்க பண்ணிருக்கீங்க 3 பேரும். தேங்க்யூ the 3 of you from மத்தியமஸ். நம்ம குடிச்சிடலாம், ரொம்ப டைம் ஆயிடும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேட்டிவ் சப்ஜெக்ட்டை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்கன்னா நம்மளோட கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் சார். 4 பேரும் பட்டைய கிளப்பிட்டாங்க. அதாவது they made it very interesting.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க 4 பேருமே. அத போர் அடிக்காம முடிக்கிறதுக்கே மனசு இல்லாம உட்கார்ந்திருக்கோம் நாங்க. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப thank you all of you and thank you great evening ladies club team. thank you viewers. Thank you for inviting us. We will support you, sir. இன்னும் ஒரு 4-5 வாரத்துல எல்லாரையும் மீட் பண்றோம். அதுக்குள்ள இது மாதிரி லேடிஸ் கிளப் டீமுக்கு ஒரு ஓ போடுங்க நண்பர்களே. பார்த்துட்டு இருக்கிற மத்தியவெல்லாம் நம்ம லேடிஸ் கிளப் டீமுக்கு ஒரு ஓ போடுங்க. அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you. Bye. Thank you all. Thank you all. Thank you very much.